ஆதியாகமம் 39:7 முதல் 13 வரை பார்க்கும் பொழுது பரிசுத்தத்துக்கு விலகி உன்னை சுத்தப்படுத்தி கர்த்தருக்காக உன்னை ஆயத்தப்படுத்தி அழகு நிறைந்த மேன்மையுடையவர், கர்த்தர் நேசிக்கிறவர், அப்படிப்பட்ட ஒரு மனிதனாகிய யோசேப்பு கர்த்தருக்கு பிரியமாயிருந்தார். கர்த்தர் அவனோடு இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேற்றைய நாளிலே நான் கர்த்தருடைய பாதத்தில் சற்று நேரம் என்னை தாழ்த்தி அமர்ந்திருக்கும் பொழுது அங்கே கர்த்தருடைய வார்த்தை எனக்கு கனமாகும் மகிமையாய் வந்தது. நீ ஆயத்தப்படு என்ற ஒரு வார்த்தையை என் உள்ளத்தோடு பேசினார். அந்த வார்த்தை கேட்டபோது என் உள்ளத்திலே ஒரு மகிமை எழும்பினது. இன்னொரு பக்கம் எதற்காக ஆயத்தப்படு என்று சொல்லுகிறார், இப்படி ஒரு கேள்வி எனக்குள் எழும்பினது. அப்படியே கண்களை மூடி நான் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது வாலிபனே உன்னை ஆயத்தப்படுத்து, கணவனே மனைவியே உன்னை ஆயத்தப்படுத்து, தகப்பனை தாயே உன்னை ஆயத்தப்படுத்து, சபையே உன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ளு என்ற இந்த சத்தம் என் காதுகளுக்கு வந்தது. எனக்கு அன்பான தேவஜனமே, இன்றைக்கு நீங்களும் நானும் எந்த விதத்தில் சபைக்கு வந்திருக்கிறோம்? கர்த்தருடைய வார்த்தையை சாதாரணமா நம்ம பார்க்க கூடாது. அவர் என்ன சொல்ல விரும்புகிறார் அது உள்ள கவர்ந்து நாம் கேட்க வேண்டும். அப்பொழுது கண்களை மூடி ஆண்டவரை எதற்காக இந்த வார்த்தையை சொல்லுகிறேன்? இன்னைக்கு சபைக்குள்ள வருகிறவர்கள் என்ன நோக்கத்தோடு வருகிறார்கள்? எந்த எதிர்பார்ப்போடு வருகிறார்கள்? எப்படிப்பட்ட சிந்தையோடு வருகிறார்கள்? அவருடைய வழிமுறைகள் என்ன? அவருடைய பார்வைகள் என்ன? அவருடைய பேச்சுகள் என்ன? ஆண்டவர் நமக்கு தெளிவாக பேசுகிறவராய் இருக்கிறார். வாலிபனே உன் மனவேதனை என்ன? கணவனே மனைவியே உன் மனப்போராட்டம் என்ன? தகப்பனே தாயே உன் மனதில் இருக்கிற சஞ்சலமும் தவிப்பும் என்ன? உன்னை ஆயத்தப்படுத்து, உன்னை ஆயத்தப்படுத்து. இதுதான் கர்த்தர் உன்னோடு பேசினார். இதை சபைக்கு முன்பாக சொல்வாயாக. இன்றைக்கு சபைக்குள்ள வருகிற வாலிபர்கள், சபைக்குள்ள வருகிற கணவன் மனைவிகள், சபைக்குள்ள வருகிற பெற்றோர்கள் தனக்கு தானே போராடி கொண்டு வருகிறார்கள். ஏமாற்றமான ஜீவிதத்தில் இருக்கிறார்கள். தங்களை தானே ஏமாற்றிக் கொண்டு மற்றவர்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை உண்டாக்கி வெட்கத்துக்கும் அவமானத்துக்கும் இடம் தேடுகிறார்கள். கண்ணீருக்கும் கவலைக்கும் இடம் கொடுக்கிறார்கள். இயேசு என்று சொல்லுகிற இடத்துல தன் வேதனையை சொல்லி யாருண்டு என் வேதனையை மாற்றுவது? யாருண்டு என் கண்ணீரை துடைப்பதற்கு? யாருண்டு என்னை விசாரிப்பதற்கு என்று சொல்லி தனக்கு தானே போராடி கொண்டிருக்கிற சில நபர்களை கர்த்தர் வெளிப்படுத்தினார். தங்களுக்குள்ள கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கை விட்டுவிட்டு தங்களுக்கு எது சந்தோஷமா இருக்கிறதோ அதை அவர்கள் ஆமென் அவர்களுக்குள்ள கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்துவை தங்கள் இருதயத்தில் வைக்காம வேற சிலரை தங்கள் இருதயத்தில் வைத்துக் கொண்டு அவர்கள் ஒரு பெரிய பிலிம் ஸ்டோர் மாதிரி ஒன்று காமிச்சு கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டவரை ஏமாற்றவே முடியாது. ஊழியக்காரனை ஏமாற்றலாம், சபையை ஏமாற்றலாம், தகப்பனை ஏமாற்றலாம், தாயை ஏமாற்றலாம், பிள்ளைகளை ஏமாற்றலாம். ஆனால் உங்களை என்ன படைச்சு உங்களை என்ன கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிற அந்த கிறிஸ்துவை ஒரு நாள் ஒருவரும் ஏமாற்ற முடியாது. சபைக்கு முன்பாக கர்த்தர் அதைத்தான் சொல்லுகிறார். உங்களுக்கு முன்பாக கொண்டு வந்திருக்க இந்த 4 காரியங்களை எவ்வளவு வேகமாய் சொல்ல முடியுமோ அவ்வளவு உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன். முதலாவது காரியத்தை நீங்க பார்க்கும் பொழுது நீ ஆயத்தப்படு.
ಸಿದ್ಧವಾಗು. ವೇದம் என்ன சொல்லுகிறது? ದೇವರ ವಾಕ್ಯ ಏನು ಹೇಳುತ್ತದೆ? ಎಸೆಕಿಯೇಲ್ ದೀರ್ಘದರ್ಶಿ ಪುಸ್ತಕ ಎಹೆಜ್ಕೇಲನ ಪ್ರವಾದನೆ ಗ್ರಂಥ 38ஆம் அதிகாரம் 38ನೇ ಅಧ್ಯಾಯ 7ஆம் வசனம் சொல்லுகிறது. நீ ஆயத்தப்படு என்று சொல்லுகிறார். ಸಿದ್ಧವಾಗು. அப்படி கண்களை மூடுவோமா? ಹಾಗೆ ಕಣ್ಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ஆண்டவரிடத்தில் நம்மை கொடுப்போமா? ದೇವರ ಬಳಿ ನಿಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿ ஆண்டவரே என்னை ஆயத்தப்படுன்னு சொன்ன ನಮ್ಮನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡಿ ಎಂಬುದಾಗಿ அந்த வார்த்தை எனக்கு வருகிறது. ಆ ವಾಕ್ಯ ನನಗೆ ಬರುತ್ತದೆ. அதை நான் எப்படி பார்க்க வேண்டும்? ಅದನ್ನು ಯಾವ ರೀತಿ ನೋಡಬೇಕು? ஆண்டவரே எப்படி நான் பார்க்க வேண்டும்? ಅದನ್ನು ಯಾವ ರೀತಿ ನಾನು ನೋಡಬೇಕು? என்னோடு பேசும் என்று கேட்பீர்களா? ನನ್ನೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಿ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳುತ್ತೀರಾ? அப்படியே கண்களை மூடுங்க. ಹಾಗೆ ಕಣ್ಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ கர்த்தரை மட்டும் பாருங்க. ದೇವರನ್ನು ಮಾತ್ರ ದೃಷ್ಟಿಸಿರಿ. அவன் நல்லவர். ಆತನು ಒಳ್ಳೆಯವನು. அவன் நல்லவர். ಆತನು ಒಳ್ಳೆಯವನು. அப்படியே ஆண்டவரை பாப்பீங்களா? ಹಾಗೆ ದೇವರನ್ನು ನೋಡಿರಿ. கைவிடப்பட்டவனா உம்மை நான் கூப்பிட்டேன். ஓ கைவிடப்பட்டவனா உம்மை நான் கூப்பிட்டேன். கூப்பிட்டு குரல் கேட்டு உடனே வந்து நின்றீர். என்ன அன்பு இது எல்லாம் உங்க கிருபைதா. என்ன அன்பு இது எல்லாம் உங்க கிருபைதா. இன்னும் ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் தேவா, நினைத்தருளும். இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் தேவா, நினைத்தருளும். என் தேவனே, என் இயேசுவே, என் தகப்பனே, ஆவியானவரே, என் தேவனே, என் இயேசுவே, என் தகப்பனே, ஆவியானவரே. இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் தேவா, நினைத்தருளும். நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். ஓ நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். இதற்கு ஈடா என்னை நான் தந்தேன். என்ன தந்திடணும், உன் சேவை செய்திடணும். என்னையே தந்திடணும், உன் சேவை செய்திடணும். இந்த ஒரு விசை மாத்திரம் தேவா என்ன நினைத்தருளும். இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் தேவா, நினைத்தருளும். இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் தேவா, நினைத்தருளும் தேவா, நினைத்தருளும். ஆமாண்டவரே, இந்த ஒரே ஒரு விசை மாத்திரம், ಈ ಒಂದು ಸಾರಿ ಮಾತ್ರ என்னை நினைத்தருளும். ನನ್ನನ್ನು ಜ್ಞಾಪಿಸಿಕೋ ಯೇಸುವಿನ ನಾಮத்தில். ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ. ಆಮೆನ್. Hallelujah. 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 சேனைகளின் தேவன் நல்லவர். சேனைಗಳ ಕರ್ತನು ಒಳ್ಳೆಯವನು. நீ ஆயத்தப்படு. ನೀನು ಸಿದ್ಧ ಮಾಡು. இந்த வார்த்தை நிமித்தமாக இந்த காரியங்களை நாம் காண போகிறோம். ಈ ವಾಕ್ಯ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಈ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು முதலாவது காரியம் என்ன? முதலாவது காரியம் வாலிபனே, உன்னை ஆயத்தப்படுத்து. ನಿನ್ನನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡು. இந்த இடத்துல வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, ಬಂದಂತ ದೇವರ ஒருவேளை சிறு வயதாக இருக்கலாம், நடுத்தரமாக இருக்கலாம், வாலிபனாக இருக்கலாம், திருமண ஏஜ்ல அதிகமான வயசனை கண்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை பார்த்து சொல்லுகிறார், வாலிபனே என்று கூப்பிடுகிறார். வாலிப மகளே, வாலிப மகனே, உன்னை ஆயத்தப்படுத்து. நீ எதற்காக உன்னை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார்? நீ எந்த விதத்துல உன்னை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார்? வேதம் என்ன சொல்லுகிறது? லூக்கா 9:25 என்ன சொல்லுகிறது? நீ உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினால் அதனால் வரக்கூடிய நஷ்டத்தை குறித்து பேசுகிறது. நீ உலகத்தை நோக்கி, உலகத்தை பார்த்து நீ ஓடிக்கொண்டிருக்கிறாய். இதுதான் எனக்கு சரியானது, இதுதான் எனக்கு கரெக்டானது, என் வயசுக்கு தகுந்தது, என் படிப்புக்கு
தகுந்தது, என் அழகுக்கு தகுந்தது, என்னுடைய எல்லா காரியத்துக்கும் தகுந்தது இதுதான் என்று சொல்லி உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறாய். வாலிபனே, நீ ஓடுகிற ஓட்டம் உலகத்தை பார்த்து ஓடுகிற ஓட்டம், உன் ஜீவனை நஷ்டப்படுத்தும்படி ஓடுகிற ஓட்டம், உன் ஆத்துமா சமாதானத்தை இழக்க செய்கிற ஓட்டம், உன் சந்தோஷத்தை உன்னை விட்டு அகற்றுகிற ஒரு ஓட்டம். ஆகவே தான் கர்த்தர் சொல்லுகிறார், வாலிபனே உன்னை ஆயத்தப்படுத்து, உன் ஆவி ஆத்துமா சரீரம் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கட்டும். உன் தகப்பன் தாய் மத்தியில, உன் குடும்பத்தின் மத்தியில, உன் உறவுகள் மத்தியில, உன் சபைக்குள்ள, உன்னை சார்ந்தவர்கள் மத்தியில, நீ படிக்கிற தளத்தில, நீ வேலை எடுக்கிற வேலை செய்கிற தளத்தில, எந்த இடத்திலும் வாலிபனே வாலிபனே கர்த்தர் கேட்ட நடையில கர்த்தர் விரும்புகிறபடி நீ நடக்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். ஆவியானவர் விரும்புகிறார். தகப்பனை தாயை எவ்வளவு நாளுக்கு ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார். உன் பொய்யான நடிப்பு, உன் மாயமான பேச்சு, அந்தரங்கத்துக்குள் இருக்கிற அந்தரங்க காரியங்கள் உன்னை ஒவ்வொரு நாளும் இருளாக்கி கொண்டிருக்கிறது. உன்னை ஒவ்வொரு நாளும் இருளாக்கி கொண்டிருக்கிறது. வேதம் உன்னை குறித்து எச்சரிக்கிறது. யோபு 30:12 சொல்லுகிறது, கேடானவர்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். உனக்குள்ள கேடானவர்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, உன் வாழ்க்கை சற்று திரும்பிப்பா. எப்படி வேணாலும் வாழலாம் என்று நினைவோடு இருக்கிறாயா? உன் வாழ்க்கை சற்று சிந்தித்துப்பா. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? உபாகமம் 5:16 என்ன சொல்லுகிறது? நீ நன்றாய் இருப்பதற்கு, நீ நன்றாய் இருப்பதற்கு நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? உலகம் தான் உனக்கு நன்றாய் இருக்கிறதா? மாயமான காரியம் தான் உனக்கு நன்றாய் இருக்கிறதா? அழகான காரியம் தான் உனக்கு நன்றாய் இருக்கிறதா? கௌரவமான பேச்சு தான் உனக்கு நன்றாய் இருக்கிறதா? வாலிபனே சற்று சிந்தித்துப்பா. ரோமர் 13:9 என்ன சொல்லுகிறது? நீ நன்றாய் இருப்பதற்கு தடம் புரண்டு போகிறாய். நீ நன்றாய் இருப்பதற்கு வழி மாறி போகிறாய். நன்றாய் இருப்பதற்கு கிறிஸ்து இயேசுவே உனக்கு பிரியமானவர். அவர் விரும்புகிறபடி நடக்க வேண்டும். 19 என்ன சொல்லுகிறது? நீ எப்படி இருக்க விரும்புகிறாய்? விபச்சாரம் செய்ய விரும்புகிறாயா? கொலை செய்ய விரும்புகிறாயா? களவு செய்ய விரும்புகிறாயா? பொய் சொல்ல விரும்புகிறாயா? உலக ரீதியான சித்திரங்களை பார்த்து தங்கள் இருதயத்தை மாயத்துக்கு கொண்டு போக விரும்புகிறாயா? எந்த வாழ்க்கை உனக்கு வேண்டும்? இந்த சின்ன வயதுல உனக்கு ஒரு திட்டம் வச்சிருக்கிற ஆண்டவரை மறக்கிற, உன் வயதுக்கு மீறி நடக்கிற ஆண்டவர் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். தட்டி கேட்கிற உன் தகப்பனோ, தட்டி கேளுವಂತ ತಂದೆಯೋ, தட்டி சொல்லுகிற உன் தாயையோ, ಬುದ್ಧಿ ಮಾತು ಹೇಳುವಂತ ತಾಯಿಯೋ ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாய். ನೀನು ಅವರನ್ನು ಅರಿತುಕೊಳ್ಳದೆ ಇದ್ದೀಯಾ? லூக்கா 18:20 இதைத்தான் சொல்லுகிறது. ಸುವಾರ್ತೆ 18:20 ಇದನ್ನೇ ಹೇಳುತ್ತದೆ. கர்த்தர் உனக்கு ஒரு கட்டளையை கொடுத்திருக்கிறார். ಕರ್ತನು ನಿಮಗೊಂದು ಆಜ್ಞೆಯನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. அந்த கட்டளை நீ மீறி நடக்க கூடாது. ಆಜ್ಞೆಯನ್ನು ಮೀರಿ ನಡೆಯಬಾರದು. நீ அழகாய் இருப்பது தப்பல்ல. ನೀನು ಸುಂದರವಾಗಿರುವುದು ತಪ್ಪಲ್ಲ. நீ பெரிய படிப்பு படிக்கிறது தப்பல்ல. ನೀನು ಓದಿರುವುದು ತಪ್ಪಲ್ಲ. நான் இப்படி இருக்கணும்னு நினைக்கிறது தப்பல்ல. ನೀನು ಯಾವ ರೀತಿ ಇರಬೇಕೆಂದು ಯೋಚಿಸುವುದು ತಪ್ಪಲ್ಲ. ಆದರೆ அது கிறிஸ்துவை சார்ந்திருக்க வேண்டும். ಅದು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಸಾರಿರಬೇಕು. நீ கிறிஸ்துவை சார்ந்திருந்தால், ನೀನು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಸಾರಿದರೆ அந்த கிறிஸ்துவுக்கு ஏற்ற பிரகாரம் உன்னை ஆசீர்வதிப்பார். ಆ ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ಏತ ಕಾರ್ಯಗಳು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. உன் தகப்பனை தாயை நீ எந்த விதத்தில் கனம் பண்ணுகிறாய்? ತಂದೆ ತಾಯಿಯನ್ನು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಘನಪಡಿಸುತ್ತಿದ್ದೀರಾ? நீதிமொழிகள் 20:20 என்ன சொல்லுகிறது? ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು 20:20 ಏನು ಹೇಳುತ್ತದೆ? தகப்பனை தூஷிக்கிறவனுடைய தீபம், ತಂದೆಯನ್ನು ದೂಷಿಸುವಂತ ದೀಪವು அணைந்து போகும் என்று சொல்லுகிறார். ಆರಿ ಹೋಗುತ್ತದೆ. உன் தீபம் அணைந்த
மறந்துடக்கூடாது. ನಿಮ್ಮ ದೀಪವು ಆರಿ உனக்கு ಹೋಗಬಾರದು. உயிர் கொடுத்திருக்கிற ನಿಮಗೆ ಜೀವ உன் ಕೊಟ್ಟಿರುವಂತ தாய் தகப்பனை மறக்க கூடாது. ತಂದೆ ತಾಯಿಗಳನ್ನು ಮರೆಯಬಾರದು. 10 மாசம் கருவில சுமந்த அந்த தாய் 10 ತಿಂಗಳು ನಿಮ್ಮ ಗರ್ಭದಲ್ಲಿ உனக்காக பாடுபட்டு இருக்கிறார்கள். ನಿಮಗಂತ ಎಷ್ಟು உன்னை ಪಾಡುಪಟ್ಟಿದ್ದಾರೆ. வளர்க்க எத்தனை ஆசை வச்சிருக்காங்க. ನಿಮ್ಮನ್ನು ಬೆಳೆಸೋದಕ್ಕೆ ಎಷ್ಟು ಆಸೆ தோள் மேல ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. தூக்கி சுமந்த தகப்பன் ಹೆಗಲ ಮೇಲೆ ಹೊತ್ತಂತ உன்னை ತಂದೆ குறித்து எத்தனை ஒரு கர்சனை வைத்திருப்பார். ನಿಮ್ಮನ್ನು ಕುರಿತು ಎಷ್ಟು ಆಸೆ ಇಟ್ಟಿರ್ತಾರೆ. ஆனா உன் தகப்பனை தாயை நீ எந்த விதத்தில் தூஷிக்கிறாய்? ಆದ್ರೆ ನಿಮ್ಮ ತಂದೆ ತಾಯಿಯನ್ನು ಯಾವ ರೀತಿ அதை ದೂಷಿಸುತ್ತೀರಿ? எப்படி அவர்களை அங்கீகரிக்கிறாய்? ಅದನ್ನು ಯಾವ ರೀತಿ ನೀವು இங்க வேதம் ಅಂಗೀಕರಿಸುತ್ತೀರಿ? என்ன சொல்லுகிறது? ದೇವರ ವಾಕ್ಯ ಏನು ಹೇಳುತ್ತದೆ? தகப்பனையோ தாயோ நீ ತಂದೆಯನ್ನು தூஷிப்பாயானால் ನೀವು ದೂಷಿಸುವುದಾದರೆ உன் தீபம் அணைஞ்சு போகும். ನಿಮ್ಮ ದೀಪ ಆರಿ ಹೋಗುತ್ತದೆ. நீ உயிரோடு இருக்க முடியாது. ಜೀವಂತವಾಗಿರುವುದು நீ ಆಗುವುದಿಲ್ಲ. செத்தவனாய் இருப்பாய். ನೀವು ಸತ್ತವನಾಗಿರುತ್ತಿ. நீ உயிரோடு இருந்தும் ನೀನು ಜೀವಂತವಾಗಿದ್ದು செத்தவனை போல இருக்கிறாய். ಸತ್ತವನಾಗಿರುತ್ತಿ ಎಂಬುದಾಗಿ வெளிப்படுத்தல கர்த்தர் சொல்லுகிறார். ಪ್ರಕಟಣೆಯಲ್ಲಿ ದೇವರು நீ ಹೇಳುತ್ತಾರೆ. உயிரோடு இருந்தும் ನೀನು ಜೀವಂತವಾಗಿದ್ದು செத்தவனை போல இருப்ப. உன் ಸತ್ತವನಾಗಿರುತ್ತೀಯ. காரியம் ஒண்ணுமே பலிக்காது. ನಿಮ್ಮ ಕಾರ್ಯಗಳು ಯಾವುದು உன் ஓட்டம் ಫಲಿಸುವುದಿಲ್ಲ. நின்று போய்விடும். ನೀವು ಓಡುವಂತ ಓಟ உன் ನಿಂತು அழகு உனக்கு ಹೋಗುತ್ತದೆ. குறைஞ்சிடும். ನಿಮ್ಮ ಸೌಂದರ್ಯ ಕೊರತೆ ಕಮ್ಮಿ ಆಗುತ್ತದೆ. ஹalleluya. ಹalleluya. ஆமென். ಆಮೆನ್. உன் பெருமை பேச்சு, ನಿಮ್ಮ ಹೆಗಳಿಕೆಯ ಮಾತು, உன் பொய்யான காரியம் ನಿಮ್ಮ ಸುಳ್ಳಾನ ಕಾರ್ಯಗಳು எங்க ஏமாற்றம் உண்டாக்குறது. ಎಲ್ಲಿ ಏಮಾರಿಸುವಿಕೆಯನ್ನು ஒரு ಉಂಟಾಗುತ್ತದೆ. சில வாலிப பிள்ளைங்களுக்கு காணோம். ಇಲ್ಲಿ ಕೆಲವೊಂದು ಯವನಸ್ಥರು ಇಲ್ಲ. கர்த்தரை எதிர்த்து நிக்கிறவன் பிழைக்கவே முடியாது. ದೇವರನ್ನು ಎದುರಿಸಿ ನಿಲ್ಲುವವರು ಜೀವಂತವಾಗಿರಲು பரிசுத்த ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஆவிக்கு விரோதமா நடக்கிறவன் வாழவே முடியாது. ಪರಿಶುದ್ಧಾತ್ಮಕ್ಕೆ ವಿರೋಧವಾಗಿ ನಡೆಯುವವನು ಜೀವಿಸಲು ಆಗೋದಿಲ್ಲ. அன்பான வாலிப செல்லங்களே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ಯವನಸ್ಥ ಮಕ್ಕಳೇ, உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். ನಿಮ್ಮನ್ನು உங்களை ಬದಲಾಯಿಸಿಕೊಳ್ಳಿರಿ. மாற்றிக்கொள்ளுங்கள். ನಿಮ್ಮನ್ನು ಬದಲಾಯಿಸಿಕೊಳ್ಳಿರಿ. உங்கள் பெற்றோரை தூஷிக்கிறீர்களா? ನಿಮ್ಮ ತಂದೆ ತಾಯಿಯನ್ನು ದೂಷಿಸುತ್ತಿದ್ದೀರಾ? உங்க தீபம் அமைந்து அணைஞ்சு போகணுமா? ನಿಮ್ಮ ದೀಪವು ಆರಿ ಹೋಗಬೇಕಾ? வேண்டாம், ಬೇಡ, வேண்டாம். ಬೇಡ. ஏலிக்கு பின்பு ಏನಕ್ಕೆ ಹಿಂದೆ ஏலியுடைய தீபம் அணைவதற்கு முன்பாக ಏಲಿಯನ ದೀಪ ಆರಿ ಹೋಗೋದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ சாமுவேல் என்கிற தீபத்தை ஆண்டவர் ஏற்றினார். ಸಾಮುವೇಲ್ ಎಂಬ ದೀಪವನ್ನು ದೇವರು ಏರಿಸಿದರು. நன்றாக யோசித்து பாருங்க. ಚೆನ್ನಾಗಿ ಯೋಚಿಸಿ ನೋಡಿರಿ. ஆமென். சாமுவேல் தீபம் அணைவதற்கு முன்பாக ಸಾಮುವೇಲ ದೀಪ ಆರಿ ಹೋಗೋದಕ್ಕೆ தாவீது ಮುಂಚಿತವಾಗಿ என்கிற தீபத்தை கர்த்தர் ஏற்றினார். ದಾವಿದನೊಳಗೆ ದೀಪವನ್ನು ಕರ್ತನು ಏರಿಸಿದರು. தாவீதின் தீபம் அணைவதற்கு முன்பாக ದಾವಿದನ ದೀಪ ಆರಿಸಿ ಹೋಗೋದಕ್ಕೆ தாவீதின் ಮುಂಚಿತವಾಗಿ வம்சத்தின் கோத்திரத்திலே இயேசு கிறிஸ்து என்கிற தீபம் ஏறி ஆரம்பித்தது. ದಾವಿದನ ವಂಶ ಗೋತ್ರದಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ அவர்தான் இம்மானுவேல் என்று வெளிப்பட்டார். ಆತನ ಇಮ್ಮಾನುವೇಲ್ ಎಂಬುದಾಗಿ அவருடைய ಪ್ರಕಟವಾದರು. தீபம் மாம்சமாய் இருக்கிற சரீரத்துக்குள்ள இருக்கிற தீபம் ಆತನ ಮಾಂಸವಾಗಿ ಶರೀರವಾಗಿದ್ದಂತ ದೀಪವು அணைந்து போவதற்கு முன்பாக ಅದು ಆರಿ ಹೋಗೋದಕ್ಕೆ 12 சிஷ்யர்களை கர்த்தர் எழுப்பினார். 12 ಶಿಷ್ಯರನ್ನು ದೇವರು அந்த ಎಬ್ಬಿಸಿದರು. 12 சிஷ்யர்களின் தீபங்கள் தான் 12 ಶಿಷ್ಯರ இன்றைக்கு ದೀಪವೇ உங்களை இங்க கொண்டு வந்து சபையில நிறுத்தி இருக்கிறது. ನಿಮ್ಮನ್ನು ಇಲ್ಲಿ ಕರೆದುಕೊಂಡು ಬಂದು ಸೇರಿಸಿದೆ. வாலிபனே, வாலிப மகளே, ಯವನಸ್ಥ ಮಗಳೇ, உன் தீபம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். ನಿನ್ನ ದೀಪ ಉರಿಯುತ್ತಾ ಇರಬೇಕು. அணைய கூடாது. ಆರು ಹೋಗಬಾರದು. நீ வேற ஒருத்தர் வாழ்க்கையில புகுந்து ನೀವು ಬೇರೆಯೊಬ್ಬರ ಜೀವಿತದಲ್ಲಿ வேறோடைய ನುಗ್ಗಿ வாழ்க்கை அணைக்க நினைக்கிறாயா? ಬೇರೆಯೊಬ್ಬರ ಜೀವಿತವನ್ನು ಆರಿಸಲು ನೋಡುತ್ತೀಯಾ? இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற எல்லா வாலிபுள்ள ரொம்ப கவனமா இருக்கணும். ಇಲ್ಲಿ ಕುಳಿತಿರುವ ಎಲ್ಲ ಯವನಸ್ಥರು ತುಂಬಾ ஆவியானவர் ಗಮನವಾಗಿರಬೇಕು. உங்களை குறித்து திட்டமாய் பேசிக்கொண்டு ದೇವರ ಆತ್ಮ ನಿಮ್ಮ ಕುರಿತು ತಿಟ್ಟವಾಗಿ நேற்றைய ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. நாளில கர்த்தர் உன்னோடு பேசினதா உங்களோடு நான் சொல்லிக் கொண்டு ನೆನ್ನೆ இருக்கிறேன். ದಿವಸ ದೇವರಾತ್ಮ ನನ್ನ ಬಳಿ சபைன்றது ಮಾತನಾಡಿದ್ದು விளையாட்டுக்காரம் இல்ல. ಸಭೆ ಅನ್ನೋದು ಆಟವಲ್ಲ. நீங்க சத்தியத்தை கேட்க வரீங்களா இல்ல வேற எதுக்கு வருகிறீங்களா? ಸತ್ಯವನ್ನು ಕೇಳೋದಕ್ಕೆ ಬರ್ತೀರಾ, ಬೇರೆ சத்தியம் ಏನಕ್ಕೆ கேட்க வந்தா ಬರ್ತೀರಾ? சத்தியத்தை சத்தியமா கேட்கணும். ಸತ್ಯವನ್ನು ಕೇಳಕ್ಕೆ ಬಂದ್ರೆ ಸತ್ಯವನ್ನು ಸತ್ಯವಾಗಿ சபைக்குள்ள வந்து ಕೇಳಬೇಕು. பயபக்தியோட உட்காரணும். ಸಭೆಯೊಳಗೆ ಬಂದು ಭಯಭಕ್ತಿಯಿಂದ மொபைல் ಕುಳಿತುಕೊಳ್ಳಬೇಕು. எடுப்பதும் குழந்தைகளை தூக்குவதும் வெளியில போவதும் உள்ள வருவதும் இப்படிப்பட்ட தாறுமாறான காரியம் இயேசுவின் நாமத்தில் உனக்குள் இருக்க கூடாது. ಮೊಬೈಲ್ ನೋಡೋದು, ಮಕ್ಕಳು ನೋಡೋದು, ಆಚೆ ಈಚೆ ಓಡಿರುತ್ತೆ ಕಾರ್ಯಗಳು ನಿಮ್ಮ ಒಳಗಡೆ ಇರಬಾರದು. சபை என்பது கர்த்தர் வாசம் பண்ணுகிற தேவனுடைய ஆலயம். ಸಭೆ ಎಂಬುದು ಕರ್ತನು ವಾಸ ಮಾಡುವಂತ ದೇವರ ಆಲಯ. அவரை ஆராதிக்கிற தேவ கூட்டங்கள் வந்து இருக்கிறது. ಅವರನ್ನು ಆರಾಧಿಸುವಂತ ದೇವರ ಕೂಟ ಇಲ್ಲಿ ಇಳಿದು ಬಂದಿದೆ. அதை நீ தடை செய்யக்கூடாது. ತಡೆ ಮಾಡಬಾರದು. ஹalleluya. ஹalleluya. எச்சரிக்கிற உன்னை பார்த்து ಎಚ್ಚರಿಕೆಸಿದ್ರೆ ನೀವು ನೋಡಿ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ಜಾಗೃತಿಯಾಗಿರಬೇಕು. ஆமென். ಆಮೆನ್. உன்னை ஏமாற்றி இந்த இடத்துல நான் கூட்ட சேர்க்க விரும்பவில்லை. ಏಮಾರಿಸಿ ಕೂಟವನ್ನು ಸೇರಿಸಲು ಇಷ್ಟ ಇಲ್ಲ. ஏமாற்றது கொஞ்ச நேரம் ஆகாது. ಏಮಾರಿಸುವುದಕ್ಕೆ ಸ್ವಲ್ಪ உன்னிமித்த ಸಮಯ நான் ಆಗೋದಿಲ್ಲ. தண்டனை அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்ல. ನಿನ್ನನ್ನು ಈ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡುವಂತ ಅವಶ್ಯವಿಲ್ಲ. ஒழுங்கா இருக்க வேண்டும். ಚೆನ್ನಾಗಿ ஒழுங்கா நடக்க வேண்டும். ಒಳ್ಳೆ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರಬೇಕು. ஹalleluya. ஹalleluya. ஆமென். ಆಮೆನ್. கர்த்தர் நல்லவர். ಕರ್ತನು ಒಳ್ಳೆಯವನು. என் தகப்பனை பரிகாசம் பண்ண கூடாது என்று சொல்லுகிறார். ತಂದೆಯನ್ನು ಪರಿಹಾಸ್ಯ ಮಾಡಬಾರದು ಎಂಬುದಾಗಿ தகப்பனை ಹೇಳುತ್ತಾರೆ. என்ன செய்ய கூடாது? தூஷிக்க கூடாது. ದೂಷಿಸಬಾರದು. இரண்டாவது என்ன சொல்றாரு? ಎರಡನೇದಾಗಿ ಏನು தகப்பனை ಹೇಳುತ್ತಾರೆ? பரிகாசம் பண்ணுடைய கண்ணு ತಂದೆಯನ್ನು ಪರಿಹಾಸ್ಯ ಮಾಡುವ ಕಣ್ಣುಗಳು கழுகு குஞ்சுகள் பிடிக்கி தின்றுமா?
ಹದ್ದು ಅದನ್ನು ಕಿತ್ತು ತಿನ್ನುತ್ತದೆ. பார்த்து தாயை பார்த்து ತಂದೆ ತಾಯಿಯನ್ನು ನೋಡಿ மேலே ಅವನ கீழே யாரையாவது பார்த்து ಮೇಲೆ ಕೆಳಗಡೆ ಯಾರನ್ನೋ ನೋಡಿ பரியாசம் பண்றீனா ನೀ ಪರಿಹಾಸ್ಯ ಮಾಡುವುದಾದರೆ கண்ணுகளை ನಿಮ್ಮ ಕಣ್ಗಳನ್ನು கழுகு குஞ்சுக பிடிங்கி தின்றுமா. ಹದ್ದು ಮರಿಗಳು ಕದ್ದು ತಿನ್ನುತ್ತದೆ. நீதிமொழிகள் 30:17 சொல்லுகிறது. ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು 30:17 ಹೇಳುತ್ತದೆ. இன்னொரு வசனம் சொல்லுகிறது. ಇನ್ನೊಂದು ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. தகப்பனையாவது தாயாவது சபிக்கிறவன் ತಂದೆ ತಾಯಿಯನ್ನು நிச்சயமாக கொலை செய்யப்படுவான். ನಿಶ್ಚಯವಾಗಿ ಹತ್ಯೆ ಮಾಡುವವರು. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க. அப்படின்னு வேதம் சொல்லுது, நான் சொல்ல. ಆ ರೀತಿಯಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. ಯಾತ್ರಾಗಮಂ 21:17 சொல்லுகிறது. ವಿಮೋಚನ ಕಾಂಡ 21:17 ಹೇಳುತ್ತದೆ. ಮಾರ್ಕ್ 7:10 சொல்லுகிறது. ಮಾರ್ಕ್ 7:10 ಹೇಳುತ್ತದೆ. இங்கே அதே யாத்ராகமம் 21:15 சொல்லுகிறது. ವಿಮೋಚನ ಕಾಂಡ 21:15 ಹೇಳುತ್ತದೆ. வாலிப மகளே மகனே, ಯವನಸ್ಥ ಮಗನೇ ಮಗಳೇ, தகப்பன் தாய்க்கு ஏற்ற பிரகாரம் ನಿಮ್ಮ ತಂದೆ ತಾಯಿಗೆ அவங்க உன்னை கண்டிக்கும் பொழுதோ, ಅವರು ನಿಮ್ಮನ್ನು ದಂಡಿಸುವಾಗ, உன்னை சிட்சிக்கும் பொழுதோ, ನಿಮ್ಮನ್ನು ಶಿಕ್ಷಿಸುವಾಗ, உனக்கு புத்தி சொல்லும் பொழுதோ, ನಿಮಗೆ ಬುದ್ಧಿ ಹೇಳುವಾಗ அதை ஏற்றுக்கொள்ளுகிறவன் செல்வ சீமாந்தனாಗಿ இருப்பான். ಶ್ರೀಮಂತನಾಗಿರುತ್ತಾರೆ. ஈசாக்குடைய வேலைக்காரன் சொல்றாரு, ಈಸಾಕನ ಕೆಲಸಗಾರನು ಹೇಳುತ್ತಾರೆ, எஜமான், ನನ್ನ ಯಜಮಾನನು, என் எஜமான ನನ್ನ ಯಜಮಾನನು செல்வ சீமாந்தனாಗಿ இருக்கிறார். ಶ್ರೀಮಂತನಾಗಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. உன்னை குறித்து மற்றவர்கள் சொல்லணும். ನಿಮ್ಮನ್ನು ಕುರಿತು ಮತ್ತೊಬ್ಬರು நீ ಹೇಳಬೇಕು. பயபக்தியா கர்த்தருக்குள்ள இருப்பாயானா, ನೀನು ಭಯಭಕ್ತಿಯಾಗಿ ದೇವರಲ್ಲಿ ಇರುವುದಾದರೆ ஆசீர்வாதங்கள் பெருகும். ನಿನ್ನ ಆಶೀರ್ವಾದ ಹೆಚ್ಚುತ್ತದೆ. ஆசீர்வாதங்கள் பெருகும். ನಿನ್ನ ಆಶೀರ್ವಾದ ಹೆಚ್ಚುತ್ತದೆ. ஆமென் சொல்லுமா? ಆಮೆನ್. சத்தத்தை உயர்த்தி ಆಮೆನ್. ஹல்லேலூயா. வாலிபனே, ಯವನಸ್ಥನೇ, உன் ஆவி ஆத்துமாவை ஆயத்தப்படுத்து. ನಿನ್ನ ಪ್ರಾಣ ಆತ್ಮವನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡಿಕೊ. உன் ஆவி ஆத்துமா சரீரம் கர்த்தருக்கு ஆயத்தமாய் இருக்கணும். ನಿನ್ನ ಪ್ರಾಣ ಆತ್ಮ ಶರೀರ ದೇವರಿಗೆ எப்ப ಸಿದ್ಧವಾಗಿರಬೇಕು. விடுயிடான்னு எவனையோ பார்ப்பதற்காக, ಯಾರನ್ನೋ ನೋಡುವುದಕ್ಕಾಗಿ, எப்பயோ விடுவதற்காக, எவளையோ பார்ப்பதற்காக ಯಾವನ್ನೋ ನೋಡುವುದಕ್ಕಾಗಿ உன் கண்ணுங்க விழிச்சுக்கிட்டு இருக்கிறது இல்ல. ನಿಮ್ಮ ಕಣ್ಗಳು ಹಾಗೆ ராத்திரில ನೋಡುತ್ತಾ உன் கண்ணு ಇದೆಯಲ್ಲ. தூங்க மாட்டேங்குது இல்ல. ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ನಿದ್ದೆ ಮಾಡುತ್ತಿಲ್ಲ. உன் கையில ஒரு பலப்பன அந்த மொபைல் எடுத்துக்கொண்டு ನಿಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿ ಹಾಳಾಗುತ್ತಂತ ಮೊಬೈಲ್ ಇಟ್ಟುಕೊಂಡು என்னென்னலாம் நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற. ಏನೆಲ್ಲಾ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದೀರಾ. ஹல்லேலூயா. ஹல்லேலೂಯಾ. ஆமென். ಆಮೆನ್. இப்போ திரும்ப நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ಇವಾಗ ಮತ್ತೆ ನಿಮಗೆ இதுல ಹೇಳುತ್ತೇನೆ. பார்த்து நீ அதை அப்பயே delete பண்ணிரலாம். ಇದನ್ನ ನೋಡಿ ನೋಡಿ ಹಾಗೆ ಡಿಲೀಟ್ இத ಮಾಡಬಹುದು. பார்த்து நீ delete பண்ணிரலாம். ನೋಡಿ ನೋಡಿ ಡಿಲೀಟ್ நீ ಮಾಡಬಹುದು. யாருக்காவது கெட்டதையும் மாயையையும் அனுப்பிட்டு நீ delete பண்ணி விட்டுறலாம். ಯಾರಿಗಾದ್ರೂ ಕೆಟ್ಟದನ್ನು ಮಾಯವಾದನ್ನು ಕಳಿಸಿ ಡಿಲೀಟ್ அப்பா ಮಾಡಬಹುದು. உன்னை பார்த்துட்டு இருக்கார் பாத்தியா? ಆದ್ರೆ ತಂದೆ ನಿಮ್ಮನ್ನು ನೋಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ அவர் ನೋಡಿದ್ರಾ? ஜீவ புத்தகத்துல உன் சரக்கு அங்க எல்லாம் டைப் பண்ணி வச்சிருவாரு. ಆತನ ಜೀವ ಗ್ರಂಥದಲ್ಲಿ ಎಲ್ಲವನ್ನೂ ಅಲ್ಲಿ அங்க இருக்கிற ಬರೆದಿಟ್ಟಿದ್ದಾರೆ. கம்ப்யூட்டர்ல இருக்கிறத அழிக்கவே முடியாது. ಅಲ್ಲಿರೋದು ಯಾವನ್ನೂ ಡಿಲೀಟ್ ಮಾಡಕ್ ಆಗೋದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆமென். ಆಮೆನ್. 10 வருஷத்துக்கு முன்னால 10 ವರ್ಷದ ಹಿಂದೆ நாங்க ப்ரோகிராம் பண்ண ஒரு காட்சிய ನಾವೊಂದು ಪ್ರೋಗ್ರಾಮ್ ಮಾಡಿದ ದೃಷ್ಟಿಯನ್ನು நேற்று தினத்தை நான் பார்த்தேன். ನಿನ್ನೆ ನಾನು ನೋಡಿದೆ. 10 வருஷத்துக்கு முன்னால நேற்று உள்ள டேட் அப்படியே வருது போட்டோவோட. 10 ವರ್ಷ ಹಿಂದೆ ಮಾಡಿದಂತದ್ದು என் ನಿನ್ನೆ மொபைல்ல அந்த போட்டோ இல்ல, அந்த காரியமும் இல்ல. ನನ್ನ ಫೋನಲ್ಲಿ ಫೋಟೋ ಇಲ್ಲ, ஆனா ಕಾರ್ಯವೂ இத ಇಲ್ಲ. பதிவு பண்ணிச்சு பாத்தீங்களா? ಆದ್ರೆ ಅದು ಅದರಲ್ಲಿ அது பிடிச்சு வச்சது பாத்தீங்களா? ಅದನ್ನ ಹಿಡಿದಿಟ್ಟಿದೆ அது ನೋಡಿದ್ರಾ? தானாவே வந்துகிட்டு இருக்கும். ಹಾಗೆ ಬರುತ್ತದೆ. மனுஷனுடைய புத்தியே இப்படி இருக்குன்னா, ಮನುಷ್ಯರ ಬುದ್ಧಿ மனுஷனுக்கு கொடுத்த புத்தி உள்ள ஆண்டவர் எப்படி இருப்பார்? ಮನುಷ್ಯನಿಗೆ ಈ ರೀತಿ ಬುದ್ಧಿ ಕೊಟ್ಟಂತ ದೇವರು ಯಾವ ರೀತಿ யோசித்து ಇರುತ್ತಾರೆ? பாரு. ಯೋಚಿಸಿ ನೋಡಿರಿ. ராத்திரியும் பகலும் சிந்தனை என்ன? ಹಗಲು ರಾತ್ರಿ ನಿಮ್ಮ ಯೋಚನೆಗಳೇನು? அதனால உன் குடும்பங்களை கசப்புக்குள்ள கொண்டு போகிற, ಆದ್ದರಿಂದ ನಿಮ್ಮ ಕುಟುಂಬವನ್ನು அந்தகாரத்துக்குள்ள கொண்டு போகிற, ಅಂಧಕಾರದಲ್ಲಿ ಕರೆದುಕೊಂಡು சண்டைகளுக்கும் பிரிவினைகளுக்கும் கொண்டு போகிற, ಜಗಳವನ್ನು நீ மாயமான காரியங்களை செஞ்சுட்டு ಮಾಯವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು மற்றவங்களை ಮಾಡಿಕೊಂಡು குற்றம் சொல்லி குறை சொல்லி கொண்டிருக்கிற, ಮತ್ತವರ ಮೇಲೆ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹೇಳ್ಕೊಂಡು ಕೊರೆ ಹೇಳುತ್ತಿದ್ದೀರಾ. உன்னை பெருமையா பேசிக்கிட்டு இருக்கிற, ನಿಮ್ಮನ್ನು ಹೊಗಳಿ ಮಾತನಾಡಿಕೊಂಡಿದ್ದೀರಾ. முடிவு ஒரு நாள் வரும். ಅಂತ್ಯ ಒಂದು ದಿವಸ ಬರುತ್ತದೆ. இங்க பாருங்க, ಇಲ್ಲಿ ನೋಡಿರಿ, உன்னை எப்படி கர்த்தருக்குள்ள காத்துக்கொள்வா. ನಿಮ್ಮನ್ನು ಕರ್ತನೊಳಗೆ ಯಾವ ರೀತಿ இங்க ಕಾದುಕೊಳ್ಳುತ್ತೀರಿ. முதல் உன் பெற்றோரையோ உன்னை சார்ந்தவர்களையோ நீ பரிகாசிப்பதோ அசட பண்ணுவதோ அல்லது தூஷிப்பதோ இருக்க கூடாதுன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ಇವತ್ತಿನಿಂದ ನಿಮ್ಮ ಹೆತ್ತವರನ್ನು, ಜೊತೆ ಹುಟ್ಟಿದವರನ್ನು, ದೊಡ್ಡವರನ್ನು ದೂಷಿಸಬಾರದು, ಆ ರೀತಿ ಕರ್ತನೆ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. அப்ப வாலிபன் எப்படி நடக்க வேண்டும்? ಯವನಸ್ಥನು ಯಾವ ರೀತಿ ನಡೆಯಬೇಕು? பிரசங்கி 12:1 சொல்லுகிறது. ಪ್ರಸಂಗಿ 12:1 ಹೇಳುತ್ತದೆ. வாலிபன் தன் வழியை எப்படி ஆயத்தப்படுத்த முடியும்? ಯವನಸ್ಥನು ತನ್ನ ದಾರಿಯನ್ನು ಯಾವ ರೀತಿ அங்க ಸಿದ್ಧ என்ன ಮಾಡಲಾಗುತ್ತದೆ? வாலிபனே என்றார். ಯವನಸ್ಥನೇ, அந்த ஒரு வசனத்தை வாசிங்க சத்தமா. ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿರಿ. அங்கே 12 பிரசங்கி 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை படிங்க. ಪ್ರಸಂಗಿ 12:1. சீக்கிரம். நீ உன் வாலிப பிரயாசத்தில் உன் வாலிப பிரயாசத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. யாரை நினை? யாரை நினை? சொல்லுங்க, யாருங்க? உன்னை சிருஷ்டித்தவரை நினை. தீங்கு நாட்கள் வருவதற்கு முன்ன
எனக்கு பிரியமானவைகள் எல்லாம் ஆமென் அவருக்கு பிரியமாய் நட போதும். ஹalleluya Hallelujah. உன் வாலிப காலத்தில ನಿನ್ನ ಯವನ ಪ್ರಾಯದಲ್ಲಿ உன்னை சிருஷ்டித்தவரை நினை. ನಿನ್ನ ಸೃಷ್ಟಿಸವರನ್ನು ನೆನೆಸಿಕೋ. தீங்கு வர்றதுக்கு முன்னால ನಿಮಗೆ ಒಂದು ತೀಂಗು ಬರುವುದಕ್ಕಿಂತ அவருக்கு நீ பிரியமாயிரு. ಆತನಲ್ಲಿ ಪ್ರಿಯವಾಗಿರು. திருமணமாகாத இருக்கிற அனைத்து பிள்ளைகளையும் பார்த்து நான் சொல்றேன், ಮದುವೆ ಆಗದೇ ಇರುವಂತ ಎಲ್ಲಾ ಯವನಸ್ಥರನ್ನು வாலிபத்துல கர்த்தரை நினை. ಯವನಸ್ಥದಲ್ಲಿ ಕರ್ತನನ್ನು கண்ட ನೋಡಿ கடிதெல்லாம் நினைச்சு ಬೇಡವಾದದನ್ನೆಲ್ಲ ಯೋಚಿಸಿ ஏன் ஒரு சரீரத்துக்குள்ள வியாதியை கொண்டு வர? ಯಾಕೆ ನಿಮ್ಮ ಶರೀರದಲ್ಲಿ ರೋಗವನ್ನು ತಂದುಕೊಳ್ಳುತ್ತೀರಾ? நிம்மதியே இல்லாம ஏன் தூங்கணும்? ಇವಾಗಲೇ ಯಾಕಪ್ಪ ನಿದ್ದೆ ಮಾಡಬೇಕು? ஒரு பெண் என்னோடு பேசுகிறார். ಒಂದು ಮಗಳು ನನ್ನೊಂದಿಗೆ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. அங்கிள் நான் உங்ககிட்ட கொஞ்சம் ஒரு பேசட்டுமா? ಅಂಕಲ್ ನಾನು ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಸ್ವಲ್ಪ ಮಾತನಾಡಲ್ಲ. என்னம்மா பேச சொல்லுமா என்ன? ಏನಮ್ಮ ಹೇಳಮ್ಮ ಅಂದೆ. அங்கிள் இதை யார்ட்டும் சொல்லக்கூடாது அங்கே. ಅಂಕಲ್ ನಿಮ್ಮ ಯಾರಿಗೂ ಹೇಳಬಾರದು. சொல்லுமா நான் சொல்ல மாட்டேன் என்று சொன்னேன். ಹೇಳಮ್ಮ ಯಾರಿಗೂ ಹೇಳೋದಿಲ್ಲ ಎಂದೆ. நான் ஒரு பையனை விரும்புறேன் அங்கே. ನಾನು ಮಗನನ್ನು ಇಷ್ಟಪಡುತ್ತೇನೆ. அவனதான் திருமணம் செய்ய நினைக்கிறேன். ಅವನೇ ಮದುವೆ ಮಾಡ್ಕೊಳ್ಳೋ ಇಷ್ಟಪಡ್ತೀನಿ. அவளனா என் வாழ்க்கையில அங்கே. ಅವನಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ನಾನು ಇಲ್ಲ ಅಂಕಲ್. ஹalleluya. Hallelujah. அரை மணி நேரம் என்னோடு பேசினார். ಅರ್ಧ ಗಂಟೆ ನನ್ನೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಿದರು. சரிமா நான் உனக்காக நான் ஜெபிக்கிறேன். ನಾನು ನಿನಗೋಸ್ಕರ அந்த பையனுக்காக ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇನೆ. ஜெபிக்கிறேன். ಆ ಮಗನಿಗೋಸ್ಕರ அந்த பையன் மேல ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇನೆ. அன்பு வச்சிருக்கிறியா? ಆ ಮಗನ ಮೇಲೆ ತುಂಬಾ ಪ್ರೀತಿ ಇಟ್ಟಿದ್ದೀಯಾ? ಹೌದಾ என் அப்பா இல்லனாலும் பரவாயில்லை, ನನ್ನ ತಂದೆ ಇಲ್ಲ என் ಅಂದ್ರೂ அம்மா ಪರವಾಗಿಲ್ಲ, இல்லனாலும் பரவாயில்லை, ನನ್ನ ತಾಯಿ ಇಲ್ಲ என் ಅಂದ್ರೂ கூட ಪರವಾಗಿಲ್ಲ, பிறந்தவங்களாலும் பரவாயில்லை. ನನ್ನ ಜೊತೆ இது ಹುಟ್ಟಿದವರು ಇಲ್ಲ ಅಂದ್ರೂ என்னுடைய லைஃப் அங்கே, ಪರವಾಗಿಲ್ಲ. ನನ್ನ ಜೀವನ, என்னுடைய லைஃப், ಇದು ನನ್ನ ಜೀವನ. என்னுடைய லைஃப் யாரும் இடரா வர்றதுக்கு இடம் இல்ல. ನನ್ನ ஜீவனಕ್ಕೆ ಯಾರು ಅಡ್ಡ ಬರಲು நான் ಇಷ್ಟವಿಲ್ಲ. தான் சொல்லணும் என் லைஃப் குறித்து. ನನ್ನ ಜೀವನ ಕುರಿತು நான் ನಾನೇ போற லைஃப் ಹೇಳಬೇಕು. தான் எனக்கு சரியானது. ನನ್ನ ಲೈಫೇ ನನಗೆ என் ಸರಿಯಾದದ್ದು. வீட்டார் என் அப்பா அம்மா யாரையோ பாக்குறாங்க, ನನ್ನ ಮನೆಯವರು ಯಾರನ್ನೋ ನೋಡುತ್ತಿದ್ದಾರೆ, என் குடும்பத்தார் யாரையோ பாக்குறாங்க, ನನ್ನ ಕುಟುಂಬದವರು ಯಾರನ್ನೋ நான் போற ನೋಡುತ್ತಿದ್ದಾರೆ, சபையில இருக்கிற ஊழியக்கார் யாரையோ பாக்குறாரு. ನಾನು ಹೋದ ಸಭೆಯವರು ಯಾರನ್ನೋ எனக்கு அது இஷ்டப்படல ನೋಡುತ್ತಿದ್ದಾರೆ, அங்கே. ನನಗೆ ಅದು ಇಷ್ಟ ಇಲ್ಲ நான் ಅಂಕಲ್. கொஞ்ச நேரம் உனக்கு ஜெபிக்கட்டுமா என்று கேட்டேன். ನಾನು ಸ್ವಲ್ಪ ಸಮಯ ನಿಮಗೆ ಪ್ರಾರ್ಥಿಸಲು ಅಂತ அப்போ ಕೇಳಿದೆ. சரிங்கள் என்றால் ಸರಿ ಅಂತ ಹೇಳಿದರು. அவளுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தேன். ಆ ಮಗಳಿಗೋಸ್ಕರ ஜெபிக்கும்போது ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ கர்த்தர் பேசினார். ಕರ್ತನು ಮಾತನಾಡಿದರು. கர்த்தர் பேசினார். ಕರ್ತನು அந்த ಮಾತನಾಡಿದರು. பெண்ணை பார்த்து நான் கேட்டேன், ಆ ಮಗಳ ನೋಡಿ ನಾನು ஏம்மா ಕೇಳಿದೆ, ಯಾಕಮ್ಮ நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லட்டுமா? ನಾನು ನಿಮಗೊಂದು ಹೇಳಲ್ಲ. ನೀನು திருமணத்துக்கு முன்னால ಮದುವೆಗೆ ஏதாவது ಮುಂಚಿತವಾಗಿ ஒரு பாவம் செஞ்சிருந்தா ಏನಾದ್ರೂ ಪಾಪ ಮಾಡಿದ್ದರೆ உன் கணவன், ನಿನ್ನ ಗಂಡ, நீ கட்டிக்க போற கணவன் ಮದುವೆ ಮಾಡಿಕೊಳ್ಳುವಂತ ಗಂಡ நீ செஞ்ச பாவத்தை ஏத்துக்குவானா? ನೀನು ಮಾಡುವಂತ ಪಾಪವನ್ನು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುತ್ತಾರಾ? அது எப்படி அங்க ஏத்துக்குவான்? ಅದು ಹೇಗೆ ಅಂಕಲ್ ಒಪ್ಪಿಕೊಳ್ತಾರೆ? ஹalleluya. Hallelujah. ஆமென். சரி, வேற ஒரு பையன் ಬೇರೆ ಒಂದು பாவம் செஞ்சுட்டு ಪಾಪ ಮಾಡಿ அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்க நினைச்சா ನಿನ್ನನ್ನು ಮದುವೆ நீ ಮಾಡಿಕೊಳ್ಳಿ கல்யாணம் பண்ணிக்குவியா? ನೀನು ಮದುವೆ அப்ப ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತೀಯಾ? அவ சொல்றா, ಅವ ಹುಡುಗಿ நான் எப்படி பரிசுத்தமா இருக்கறனோ ನಾನು ಯಾವ ರೀತಿ அது போல ಪರಿಶುದ್ಧವಾಗಿದ್ದೇನೋ தான் நான் கட்டிக்க போறவனும் இருக்கணும். ಅದೇ ರೀತಿ ಕಟ್ಟಿಕೊಳ್ಳುವವನು அப்படினா ஒரு ಪರಿಶುದ್ಧವಾಗಿರಬೇಕು. கேவலமானவனை நீ விரும்பி ಆ கொண்டிருக்கிறாய். ರೀತಿ ಒಂದು ಕೇವಲವಾದ ಇಷ್ಟಪಡುತ್ತಿದ್ದೀಯಾ? அவன் உனக்கு அப்படி என்றால் அவன் உனக்கு விருப்பமில்லாதவன். ಅವನನ್ನು ಪಾಪ ಇಷ್ಟವಿಲ್ಲ ಅಂದ್ರೆ உன் வாழ்க்கைக்கு அவன் சரியில்லாதவன். ನಿನ್ನ ಜೀವನಕ್ಕೆ ಸರಿ ಇಲ್ಲದವನು. உனக்கு தெரிந்து இன்னொரு பெண்ணோட அவன் பழகித்தானே இருக்கிறான். ಅಂತ ಇನ್ನೊಂದು ಹುಡುಗಿ ಜೊತೆಲಿ ಅವನು ಸಹವಾಸ அப்ப ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. அவன் சொல்ற, ஆமங்கள் ஒருத்து மட்டும் 2 பேரோட பழகினான். ಆ ಹುಡುಗಿ ಹೇಳಿದಳು ಒಬ್ಬರು ಮಾತ್ರ ಅಲ್ಲ ಇಬ್ಬರೊಂದಿಗೆ அப்ப தெரிஞ்சுக்கொண்டு எப்படி நீ இந்த பையனை விரும்புகிறாய்? ಅದನ್ನು ಗೊತ್ತಿದ್ದು ಯಾವ ರೀತಿ உன் பெற்றோர் ಇಷ್ಟಪಡುತ್ತೀಯಾ? பார்த்தது என்ன தெரியுமா? ನೀನು ಎತ್ತವರು ನೋಡುವುದು ಏನು சத்தியத்தை ಗೊತ್ತಾ? போதிக்கக்கூடியவன், ಸತ್ಯವನ್ನು ಬೋಧಿಸುವವನು, சபையில நிற்கக்கூடியவன், ಸಭೆಯಲ್ಲಿ ನಿಲ್ಲುವವನು, அநேகரை வழி நடத்தக்கூடியவன், ಅನೇಕರನ್ನು ದಾರಿ அவனை ನಡೆಸುವವನು, உனக்கு வேண்டாமா என்று கேட்ட ಅವನು ನಿನಗೆ ಬೇಡವಾ அவன் ಎಂಬುದಾಗಿ அந்த பெண் சொல்லுகிறார், ಆ ಹುಡುಗಿ ಹೇಳುತ್ತಾಳೆ, உங்களுக்கு எப்படி தெரியும்? ಅಂಕಲ್ ನಿಮಗೆ ಹೆಂಗ್ ಗೊತ್ತು? ஹalleluya. Hallelujah. கர்த்தர் சொல்லுகிறார், ಕರ್ತನೇ நீ ಹೇಳುತ್ತಾರೆ, தவறான வழியில போய்கிட்டு ನೀನು இருக்கிற, ತವರಾದ ದಾರಿಯಲ್ಲಿ உன் கண்ணுக்கு ಹೋಗುತ್ತಿದ್ದೀಯಾ? அவன் குளிர்ச்சியா ನಿನ್ನ தெரிகிறான், ಕಣ್ಣಿಗೆ ಅವನು ಚೆನ್ನಾಗಿ அவனுடைய ಕಾಣಿಸಬಹುದು, பணமோ பொருளோ உன் கண்ணுக்கு மெதமா ಅವನ தெரிகிறது. ಹಣಕಾಸು ನಿನಗೆ ದೊಡ್ಡದಾಗಿ கர்த்தர் ಕಾಣಬಹುದು. உனக்கு ஒரு வாழ்க்கை வச்சிருக்கிறார். ಕರ್ತನ ನಿನಗೆ ಒಂದು ಜೀವನವನ್ನು அந்த ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. வாழ்க்கைக்கு நீ போ. ಆ ಜೀವನಕ್ಕೆ ನೀನು ಹೋಗು. ஹalleluya. Hallelujah. அவள் கதறி அழுதா. ಆ ಹುಡುಗಿ ಹಾಗೆ ಅಳ್ತಳು. போனை கட் பண்ணி விட்டார். ಫೋನ್ ಕಟ್ ಮಾಡಿಬಿಟ್ರು. ஆமென். ಆಮೆನ್. ராத்திரி திரும்ப போன் வருது. ರಾತ್ರಿ ಮತ್ತೆ ಫೋನ್ ಮಾಡಿದರು. அந்த போன்ல அந்த பெண் பேசவில்லை. ಆ ಫೋನ್ ಅಲ್ಲಿ ಆ ಹುಡುಗಿ அந்த ಮಾತನಾಡಲಿಲ್ಲ. தகப்பன் தாய் பேசினார். ಆ ಹುಡುಗಿಯ ತಂದೆ ತಾಯಿ என் ಮಾತನಾಡಿದರು. பெண்ணுக்கு சரியான நேரத்துல நீங்க ஜெபம் பண்ணிருக்கீங்க பாஸ்டர். ಮಗಳಿಗೆ ಸರಿಯಾದ ಸಮಯ ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ದೀರಾ. நாங்க குடும்பத்தோடு உங்களை பார்க்கணும். ನಾವು ಕುಟುಂಬದೊಂದಿಗೆ ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಬೇಕು. என்ன குடும்பத்தோடு பார்ப்பதை பார்க்கலாம். ನನ್ನ ಕುಟುಂಬ ಸಮೇತ உங்க ನೋಡುವುದಕ್ಕಿಂತ சபை ஊழியக்காரை குடும்பத்தோடு போய் பாருங்க. ನಿಮ್ಮ ಸಭೆ ಸೇವಕನ ಕುಟುಂಬವಾಗಿ ಹೋಗಿ ನೋಡಿ. கேளுங்க. ಅವರ ಆಲೋಚನೆಯನ್ನು ಕೇಳಿರಿ. அவர் சொல்றபடி நடங்க. ಅವರು ಹೇಳುವ ಪ್ರಕಾರ உங்களை ನಡೆಯಿರಿ. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ನಿಮ್ಮನ್ನು ಕರ್ತನ ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. ஹalleluya. Hallelujah. இங்கே அமர்ந்திருக்கிற வாலிப பிள்ளைகளே, ಕುಳಿತಿರುವ ಯವನಸ್ಥ ಮಕ್ಕಳೇ, நீ செலக்ட் பண்றது உனக்கு வேணா சரியா ನೀವು இருக்கலாம். ಆದುಕೊಳ್ಳುವುದು ನಿಮಗೆ ಬೇಕಾದ್ರೆ ஆனா ಸರಿಯಾಗಿರಬಹುದು. கர்த்தருக்கு சரியா இருக்கிறதா? ಆದ್ರೆ ಕರ್ತನಿಗೆ ಸರಿಯಾಗಿದೆಯಾ? உன்னை பெற்றெடுத்த உன் பெற்றோருக்கு சரியா இருக்கிறதா? ತಂದೆ ತಾಯಿಗೆ ಸರಿಯಾಗಿದೆಯಾ? உன் வருங்காலம் அது உனக்கு சரியா இருக்குமா? ಬರುವ ಕಾಲವು ನಿಮಗೆ வாலிப பிள்ளைகளை கவனித்து கேளுங்கள். ಯವನಸ್ಥ ಮಕ್ಕಳೇ ಗಮನವಾಗಿ கவனமாய் இருங்கள். ಗಮನವಾಗಿರಿ. வாழ்க்கையை அழிச்சிராதீங்க. ನಿಮ್ಮ ಜೀವನ ನಾಶ நாளைக்கு ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಡ್ರಿ. துக்கத்துக்கு
வேதனைக்கும் கண்ணீர் கொடுக்காதீங்க. ಬರುವಂತ ಕಣ್ಣೀರಿಗೂ ವೇದನೆಗೂ ಸ್ಥಳವನ್ನು ಕೊಡಬೇಡಿ. வேதத்தில் பார்க்கிறது. ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ. ಸಂಗೀತ 119 ಸಂಗೀதத்திலே ಕೀರ್ತನೆ 119ನೇ ಕೀರ್ತನೆಯಲ್ಲಿ அங்கே 9ஆம் வசனம் குறிப்பிடுகிறது. ಅಲ್ಲಿ 9ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, வாலிபன் வசனத்தினால் அவனை சுத்திகரிக்க வேண்டும். ಯವನಸ್ಥನು ದೇವರ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರ வாலிபன் வசனத்தினால் அவனை சுத்திகரிக்க வேண்டும். ಯವನಸ್ಥನು ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರ ಶುದ್ಧಿ ಮಾಡಬೇಕು. வாலிபனே, ಯವನಸ್ಥನೇ, உன்னை என்ன செய்? ನಿನ್ನನ್ನು ಏನು ಮಾಡು? உன்னை கர்த்தருக்கென்று ஆயத்தப்படுத்து. ನಿಮ್ಮನ್ನು ಕರ್ತನಿಗೋಸ್ಕರ ಸಿದ್ಧ ಮಾಡು. வசனத்தினால் உன்னை ஆயத்தப்படுத்து. ವಾಕ್ಯದ ಮೂಲಕ ಸಿದ್ಧಪಡಿಸು. சங்கீதத்தில் அப்படிதான் சொல்லுகிறார். ಕೀರ್ತನೆಯಲ್ಲಿ ಆ ರೀತಿ ಹೇಳುತ್ತಾರೆ. சங்கீதம் 1ஆம் சங்கீதத்தில் பார்க்கும் பொழுது ಮೊದಲನೇ ಕೀರ್ತನೆಯಲ್ಲಿ ನೋಡುವಾಗ முதல் 1 2 3 நீங்க கவனிக்கும் பொழுது ಮೊದಲು 1 2 மாயமான வழிகளுக்கு போகாதபடிக்கு ಮಾಯವಾದ ಕಾರ್ಯಗಳಿಗೆ உன்னை காத்துக்கொள்ளும்படியாக ನಿನ್ನನ್ನು ಕಾದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೋಸ್ಕರ வாலிபனாய் இருக்கிற உனக்குள்ள ಯವನಸ್ಥನಾದ ஆவியானவர் வெளிப்படுகிறார். ಆತ್ಮನು இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் ಹಗಲಿರುಳು ಧ್ಯಾನಿಸುವಂತ அவன் ಮನುಷ್ಯನು பாக்கியவான் என்று சொல்லுகிறார். ಅವನ ಧನ್ಯನು. அவனுடைய மரம் ಅವನ ಮರವು தண்ணீர் இருக்கிற இடத்துல ஊண்டப்படுகிறது. ನೀರಿನ ಕಾಲುವೆ ಬರಿಯಲ್ಲಿ ಇರುತ್ತದೆ. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் ಅವನು சொல்றார். ಮಾಡುವಂತದೆಲ್ಲ ಸಫಲವಾಗುತ್ತದೆ. ಯವನಸ್ಥನೇ, முதலாவதாக ಮೊದಲನೇದಾಗಿ வசனத்தினால உன்னை ஆயத்தப்படுத்து. ವಾಕ್ಯದ ಮೂಲಕ ನಿನ್ನನ್ನು ಸಿದ್ಧಪಡಿಸಿಕೋ. வசனத்தினால உன்னை சுத்தப்படுத்தி ವಾಕ್ಯದ ಮೂಲಕ ಶುದ್ಧಪಡಿಸಿ ஆண்டவருக்கு உன்னை ஆயத்தப்படுத்து. ದೇವರಿಗೆ ನಿಮ್ಮನ್ನು ಸಿದ್ಧಪಡಿಸು. இரண்டாவது சொல்லுகிறார். ಎರಡನೇದಾಗಿ தானியேல் 6:10 நீங்க பார்க்கும் பொழுது ದಾನಿಯೇಲನು 6:10 இரவு பகலும் ನೋಡುವಾಗ ஜெபத்தினால ಹಗಲು ರಾತ್ರಿ உன்னை ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ சுத்தப்படுத்தி ஆயத்தப்படுத்து. ನಿಮ್ಮನ್ನು ಶುದ್ಧ ಮಾಡಿ ಸಿದ್ಧ இரவு ಮಾಡಿಕೋ. பகலும் உனக்குள்ள ஜெபம் வரட்டும். ಹಗಲು ರಾತ್ರಿ ನಿಮ್ಮೊಳಗೆ நீங்க ವಾಕ್ಯ உட்கார்ந்து ಬರಲಿ. இருக்கிற வாலிப பிள்ளைகள் ಇಲ್ಲಿ ಕುಳಿತಿರುವಂತ எத்தனை ಯವನಸ್ಥ பேர் ಮಕ್ಕಳು நீங்க உங்க வீட்ல மணிக்கணக்கா ஜெபிக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ಗಂಟೆ ಸಮಯ ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೀರಾ? எத்தனை பேர் மணிக்கணக்கா ஜெபிக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ಸಮಯದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೀರಾ? மணிக்கணக்கா டிவி, மணிக்கணக்கா மொபைல், ಸಮಯಕ್ಕೆ ತಕ್ಕಾಗಿ மணிக்கணக்கா வேற ஒருத்தர் கூட வேற விதமான கமெண்ட் பண்ற காரியங்கள், ಬೇರೆಯವರಿಗೆ ಮಾತನಾಡುವಂತ ಕಾರ್ಯಗಳು. ஆனா இங்க என்ன சொல்றா? ಆದ್ರೆ ಇಲ್ಲಿ ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? இரவும் பகலும் ஜெபத்துல இருக்கணும். ಹಗಲು ರಾತ್ರಿ ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಇರಬೇಕು. தானியேலுக்குள்ள விசேஷித்த ஆவி வந்ததுக்கு காரணம் என்ன? ದಾನಿಯೇಲನಿಗೆ ವಿಶೇಷವಾದ ಆತ್ಮ ಬಂದ அவர் இரவும் பகலும் கர்த்தரோடு இருந்தார். ಆತನ ಹಗಲು ರಾತ್ರಿ ಕರ್ತನೊಂದಿಗೆ அந்த சிங்கத்தின் குகையில போயும் கூட அவர் ஜீவனை ஒன்றும் பண்ண முடியவில்லை. ಸಿಂಹದ ಗವಿಯಲ್ಲಿ ಹೋದಾಗಲೇ ಅವರ ಜೀವವನ್ನು ಏನು மூன்றாவது சொல்லுகிறது. ಮೂರನೇದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. ஆதியாகமம் 39:7 முதல் 13 வரை பார்க்கும் பொழுது ಆದಿಕಾಂಡ 39:17 ನೋಡುವಾಗ பரிசுத்தத்துக்கு விலகி உன்னை சுத்தப்படுத்தி ಪರಿಶುದ್ಧಕ್ಕೆ ನಿಮ್ಮನ್ನು ಶುದ್ಧ ಮಾಡಿ கர்த்தருக்காக உன்னை ஆயத்தப்படுத்து. ಕರ್ತನಿಗೋಸ್ಕರ ನಿಮ್ಮನ್ನು ಶುದ್ಧ ಮಾಡಿ. அழகு நிறைந்த மேனி உடையவன், ಕರ್ತನು ನೀತಿ கர்த்தர் ಉಳ್ಳವನು, நேசிக்கிறவன். ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸುತ್ತಾರೆ. அப்படிப்பட்ட ஒரு மனிதனாகிய யோசேப்பு ಆ ರೀತಿಯಾದ ಒಂದು ಯೋಸೇಫನ கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தார். ಕರ್ತನಿಗೆ கர்த்தர் ಪ್ರಿಯವಾಗಿದ್ದನು. அவனோடு இருந்தார். ಕರ್ತನು ಅವನೊಂದಿಗೆ ஆகவே ಇದ್ದನು. தான் பாவத்துக்கு விலகி ஓடினார். ಆದ್ದರಿಂದ ಆತನ ಪಾಪಕ್ಕೆ இன்னைக்கு பாவம் ದೂರವಾದನು. பாவனை அழிச்சு திரியற. ಇವತ್ತು ಪಾಪ ಎಂದು ಅಳೆದು ತಿರುಗಾಡುವಂತ எதெல்லாம் பாவத்தை பாக்குற, ಎಲ್ಲೆಲ್ಲ ಪಾಪ எப்படிலாம் பாவத்தை ಯಾವ பார்க்கிற, ರೀತಿಯೆಲ್ಲ ಪಾಪದ ಕಾರ್ಯಗಳನ್ನು அந்த ನೋಡುತ್ತೀರಾ? பாவத்துக்கு இடம் ಆ கூடாதபடி ಕಾರ್ಯಕ್ಕೆ ಸ್ಥಳ ಕೊಡೋದೀರಾ? அந்த பாவத்திலிருந்து வெளியே வா. ಆ ಸ್ಥಳವನ್ನು ಬಿಟ್ಟು ದೂರ ಬಾ. கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது. ಕರ್ತನ ಮಾತು ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. ஆமென். ಆಮೆನ್. நான்காவது வாலிபனே, ನಾಲ್ಕನೇದಾಗಿ ಯವನಸ್ಥನೇ, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯರು 9ನೇ 3 ಅಧ್ಯಾಯ முதல் 6 வரை பார்க்கும் பொழுது 3 ರಿಂದ 6 ವರೆಗೂ ನೋಡುವಾಗ ஒரு மனிதன் இஸ்ரவேலின் ஜனங்களை ಇಸ್ರಾಯೇಲ್ கர்த்தருக்கு ಜನರನ್ನು விரோதமாக ಕರ್ತನ ನೋಡುವಾಗ கர்த்தருடைய ஜனங்களை ಕರ್ತನ ಜನರನ್ನು கொன்று குவித்த மனுஷன். ಸಾಯಿಸಿ ಒಂದು ಗುಂಪಾಗಿ எத்தனையோ முறை இயேசு யார் என்று அறிந்தோம் ಎಷ್ಟೋ ಸಲ ದೇವರನ್ನು ಯಾರೆಂದು ತಿಳಿದು இயேசுக்கு விரோதமாய் நடந்தவன். ಕರ್ತನಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ நீ ನಡೆದವನು. கூட எத்தனையோ முறை நீ இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கிற. ನೀವು ಎಷ್ಟೋ ಸಲ ಈ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡುತ್ತಾ இங்கே ಇದ್ದೀರಾ. இந்த சவுல் என்ற மனிதனை ಸೌಲ್ ಎಂಬ ಮನುಷ್ಯನು கர்த்தர் ஒரே ஒரு நிமிஷத்தை தொட்டு விட்டார். ಕರ್ತನ ಒಂದೇ ಸಮಯದಲ್ಲಿ ಮುಟ್ಟಿದರು. அவன் கண்கள் பறிபோய் விட்டது. ಆತನ ಕಣ್ಗಳು 3 நாட்கள் கண்கள் இல்லாம இருக்கிறார். 3 ದಿವಸ ಕಣ್ಗಳು உனக்கு எத்தனை முறை எச்சரிப்பு வந்திருக்கிறது? ಎಷ್ಟು ಸಲ ಎಚ್ಚರಿಸಿ வாலிபனே, ಯವನಸ್ಥನೇ, உன்னை நீ சுத்தப்படுத்த முடிகிறதா? ಸಿದ್ಧ ಮಾಡಲಾಗುತ್ತದಾ? உன்னை ஆயத்தப்படுத்த முடிகிறதா? ಆಯತ ಮಾಡಲಾಗುತ್ತದಾ? ஆண்டவருக்காக உன்னால வாழ முடிகிறதா? ದೇವರಿಗೋಸ್ಕರ ನಿಮಗೆ ಜೀವಿಸಲಾಗುತ್ತಾ ಇದೆಯಾ? ஆனா நீ மீறி ஓடிக்கிட்டு இருக்கிற. ನೀನು ಮೀರಿ ಓಡೋಗುತ್ತಿದ್ದೀಯಾ? இந்த மனிதனும் அப்படிதான் ஓடிக்கொண்டு ಈ இருந்தான். ಮನುಷ್ಯನು ಇದೇ ರೀತಿ ಓಡಾಡುತ್ತಾ ಇದ್ದ. கர்த்தர் பார்த்தார். ಕರ್ತನು ನೋಡಿದನು. கர்த்தர் பார்க்கிற நேரத்துல ನೋಡಿದ ಸಮಯದಲ್ಲಿ அந்த மனிதனுக்காக ಆ ಮನುಷ್ಯನಿಗೋಸ್ಕರ கர்த்தரை நேசிக்கிற ஜனங்க ಕರ್ತನ ಪ್ರೀತಿಸುವಂತ முழங்கால ಜನರು நிக்க ஆரம்பித்தார்கள். ಮೊಣಕಾಲಿನಲ್ಲಿ ನಿಲ್ಲಲು ஒரே ಪ್ರಾರಂಭಿಸಿದರು. நேரத்துல ಒಂದೇ ಸಮಯದಲ್ಲಿ ஜனங்களுடைய முழங்கால் கர்த்தரை பார்க்க ஆரம்பித்தது. ಆ ಜನರ ಮೊಣಕಾಲು ஒரே ಕರ್ತನನ್ನು நேரத்துல ಪ್ರಾರಂಭಿಸಿ ಒಂದೇ ಸಮಯದಲ್ಲಿ கர்த்தருடைய பார்வை ಕರ್ತನ ದೃಷ್ಟಿಯು ஜனங்கள் மேலயும் ಆ ಜನರ அந்த ಮಧ್ಯದಲ್ಲೂ ஜனங்களை அழிக்க வருகிற மனுஷ மேலயும் இருந்தது. ಆ ಜನರನ್ನು ಅಳಿಸಬಂತ ಮನುಷ್ಯರ ಮೇಲೆ ಇತ್ತು. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க. ಆಮೆನ್. அந்த
ஜனங்களுடைய கூக்குரலை பார்த்த உடனே ಜನರ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳಿದ ತಕ್ಷಣ கர்த்தர் அந்த மனிதனை சந்தித்தார். ದೇವರ ಮನುಷ್ಯನನ್ನು ಸಂಧಿಸಿದರು. கண்கள் பறிபோனது. ಆತನ ಕಣ್ಣುಗಳು ಹೊರಟು ಹೋಗಿತ್ತು. அப்போது கூப்பிடுற சத்தத்தை அவன் காதுல கேட்டான். ಅವರು ಕೇಳುವಂತ ಮಾತನ್ನ ಕಿವಿಯಲ್ಲಿ ಕೇಳಿದರು. அந்த நேரத்துல அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಆತನ ಮಾತೇನು ಗೊತ್ತಾ? அவன் என்ன சொல்லிருப்பா? ಏನು ಹೇಳಿರಬಹುದು? 6வது வசனத்தை படிப்போமே. 6ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿ. சீக்கிரமா படிங்க. அவன் நடுங்கி திகைத்து ஆண்டவரே நான் என்ன செய்ய நீ சுத்தமாக இருக்கிறீர். அல்லேலூயா. வாலிப பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தருக்கு செய்ய நீ என்ன சித்தம் செய்ய அம்மை விரும்புகிறாய். ಇವತ್ತು ಕರ್ತನಿಗೆ ನೀನು ಏನು ಮಾಡಲು ಇಷ್ಟಪಡುತ್ತೀಯಾ? நீ கேட்டாயா? கர்த்தரை பற்றி வாழ்க்கை குறித்து கேட்டாயா? ನಿನ್ನ ಜೀವನ ಕುರಿತು ಕೇಳಿದೀಯಾ? படிப்பை குறித்து கேட்டாயா? ನಿನ್ನ ಓದುವ குடும்பத்தை குறித்து கேட்டாயா? ಕುಟುಂಬದ ಕುರಿತು ಕೇಳಿದೀಯಾ? சொல்லு வாலிபனே. ಹೇಳಿ ಯವನಸ್ಥನೇ. வாலிப பிள்ளையே சொல்லு. ಯವನಸ್ಥ ಮಕ್ಕಳೇ ಹೇಳಿ. ஹல்லேலூயா. ಆಮೆನ್. அந்த மனுஷன் கேட்டது என்ன தெரியுமா? ಈ ಮನುಷ್ಯನು ಕೇಳಿದ್ದೇನು ಗೊತ್ತಾ? ஆண்டவரே, ದೇವರೇ, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். ನಾನು ಏನು ಮಾಡಲು ಸಿದ್ಧವಾಗಿದ್ದೀರಾ? ஒரே ஒரு வார்த்தை தான். ಒಂದೇ ಒಂದು ಮಾತು. அந்த வார்த்தையை அப்படியே கேட்ச் பண்றார். ಆ ಮಾತನ್ನು ಹಾಗೆ ಹಿಡಿದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. ஆண்டவர் சொன்னது அப்படியே பிடிச்சா. ದೇವರು ಹೇಳಿದ ಮಾತನ್ನು ಹಾಗೆ ஆண்டவருக்காக வாழ்ந்தார். ದೇವರಿಗೋಸ್ಕರ ಜೀವಿಸಿದರು. ஆண்டவருக்காக ஆத்துமக்களை ஆதாயப்படுத்தினார். ದೇವರಿಗೋಸ್ಕರ ஆண்டவருக்காக சபைகள் பெருகினது. ದೇವರಿಗೋಸ್ಕರ ಸಭೆಗಳು ಹೆಚ್ಚಿಸಿತು. ஆண்டவருக்காக மரித்தார். ದೇವರಿಗೋಸ್ಕರ ಸತ್ತನು. இங்க இருக்கிற வாலிப பிள்ளைகள் சம்பாதிக்கணும், இதை சம்பாதிக்கணும், ಅದನ್ನು ಸಂಪಾದಿಸಬೇಕು, ಇದನ್ನು ಸಂಪಾದಿಸಬೇಕು, கலரை சம்பாதிக்கணும், ಕಲರನ್ನು ಸಂಪಾದಿಸಬೇಕು. இப்படி நீங்க சம்பாதிச்சிட்டு ஓடுறீங்க. ಈ ರೀತಿ ಸಂಪಾದಿಸಿಕೊಂಡು ಓಡುತ್ತಾ ಇದ್ದೀರಾ? கர்த்தர் ஒரு செகண்ட்ல உங்களை சந்திச்சிருவாரு. ಕರ್ತನ ಒಂದು ಕ್ಷಣದಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ಸಂಧಿಸುತ್ತಾರೆ. எழுந்திருக்கவே முடியாது. ಎದ್ದೇಳಲು ಆಗೋದಿಲ್ಲ. உன்னால எழுந்திருக்க முடியாது. ನಿಮ್ಮಲ್ಲಿ ಎದ್ದೇಳಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. கர்த்தருக்கு உன்னை ஒப்புக்கொடு. ಕರ್ತನ ನಿಮಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡಿರಿ. என்ன சொல்றா? ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? என்ன சொல்றா? ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? தாவீதின் வழிகளில் என்ன சொல்லுகிறது? தாவீதின் காரியங்கள் ಏನು ಹೇಳುತ್ತದೆ? உன்னை வசனத்தால சுத்தம் பண்ணுன்னு சொல்றா. ನಿಮ್ಮ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ಶುದ್ಧಪಡಿಸು. ஜெபத்தினால உன்னை சுத்தப்படுத்து. ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಶುದ್ಧಪಡಿಸು. பாவத்துக்கு விலகி சுத்தப்படுத்து. ಪಾಪದಿಂದ ಅಗಲಿಸಿ அவர் சித்தம் செய்ய சுத்தப்படுன்னு சொல்லுகிறார். ಆತನ ಚಿತ್ತದ ಪ್ರಕಾರ ನಮ್ಮನ್ನು ಶುದ್ಧ ಮಾಡು. அப்படிப்பட்டவன் கர்த்தருக்கு ஆயத்தமாய் இருக்க முடியும். ಆ ರೀತಿಯಾದವರೇ ಕರ್ತನಿಗೆ ಸಿದ್ಧವಾಗಿರುತ್ತಾರೆ. இன்னைக்கு பணத்தை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிற, ಹಣವನ್ನು ನೋಡಿ சம்பாதனை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிற, ಸಂಪಾದನೆ ನೋಡಿ ಓಡಾಡುತ್ತಿರುವ, வருமானம் வந்தா கர்த்தரை பார்க்க மாட்டேன்ற, ಬರುವಂತ ಸಂಬಳಗಳು ಬಂದ್ರೆ ಕರ್ತನ ನೋಡುವುದಿಲ್ಲ. உன் குடும்பம் உன்னை சுத்தி இருக்கிற காரியங்களுக்கு மட்டும் சம்பாதனை வேணும். ಕುಟುಂಬ ನಿಮ್ಮ ಸುತ್ತಿರುವ ಕಾರ್ಯಗಳು ஆனா ಮಾತ್ರ கர்த்தருக்கு கொடுக்க உனக்கு மனசு வரல. ಕರ್ತನಿಗೆ ಕೊಡೋದಕ್ಕೆ ಮನಸ್ಸಿಲ್ಲ. உனக்கு சம்பாதனை கொடுத்தது யாரு? ನಿಮಗೆ ಸಂಬಳ ಕೊಡೋದು உனக்கு ಯಾರು? வேலை கொடுத்தது யாரு? ಕೆಲಸ ಕೊಡೋದು ಯಾರು? உனக்கு சரீரத்தை நல்ல பலன் கொடுத்தது யாரு? ಶರೀರದಲ್ಲಿ ಒಳ್ಳೆ ಬಲವನ್ನು ಕೊಡುವುದು ಯಾರು? அவரை மறந்து 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 ಅವರನ್ನು ಮರೆತು உன் இஷ்டப்படி செலவுகளை செஞ்சு கொண்டு ನಿಮ್ಮ ಇಷ್ಟ ಪ್ರಕಾರ ಕೆಲಸಗಳನ್ನು ಮಾಡಿಕೊಂಡು மனம் போன போக்கில் நீ வாழ்ந்து கொண்டு ನಿಮ್ಮ இருக்கிற ಹೃದಯ ಹೋಗುವಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು வாலிப மகனே மகளே, ಮಗನೇ ಮಗಳೇ, அவர் சித்தம் செய்ய ஆயத்தப்படு. ಕರ್ತನ ಚಿತ್ತ ಮಾಡಲು ನೀನು ಆಯತ್ತ வீட்ல ಮಾಡು. போய் படிச்சு பாருங்க. ಮನೆಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಓದಿ ನೋಡಿ. பிரசங்கி 11:10 இப்படிதான் சொல்லுகிறது. ಪ್ರಸಂಗಿ 11:10 ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது. 1 தீமோத்தேயு 4:12 ಈ உன் ರೀತಿಯಾಗಿ வாலிபத்தை அமே உன் இளமை குறித்து ನಿನ್ನ ಯವನ ಪ್ರಾಣವನ್ನು உன் ನೋಡಿ இஷ்டப்படி எதனாலும் செய்ய, ನಿನ್ನ ಇಷ್ಟ ಪ್ರಕಾರ ஆனா ಏನು முடிவு ಬೇಕಾದರೂ ஒன்று ಮಾಡು. வருதுன்னு கர்த்தர் சொல்றாரு. ಆದರೆ ಅಂತ್ಯವು ನನ್ನದೆಂಬುದ அந்த ಕರ್ತನೇ முடிவுக்கு ಹೇಳುತ್ತಾರೆ. நீ விலகுவாயா? ಆ ಅಂತ್ಯಕ್ಕೆ ನೀನು ಅಗಲುವಿಯಾ? அந்த முடிவுல நீ சிக்கிக்கொள்ளாதே. ಆ ಅಂತ್ಯದಲ್ಲಿ ನೀನು ಸಿಕ್ಕಾಕೊಡಬೇಡ. அப்படி என்றால் ಆ ರೀತಿಯಾದರೆ 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது. 1 ಅರಸು 3ನೇ ಅಧ್ಯಾಯ 6ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. அங்கே கர்த்தருடைய சித்தத்துக்கு தாவீதின் வழிமுறைகளிலே ಅಲ್ಲಿ ಕರ್ತನ ಚಿತ್ತಕ್ಕೆ ದಾವೀದನ அவருடைய ದಾರಿಗಳು மகனாகிய சாலமோன் சொல்லுகிறார். ಅವರ ಮಗನಾದ ಸಾಲಮೋನ್ அந்த ಹೇಳುತ್ತಾರೆ. ஒரு வசனத்தை படிங்க. ಒಂದು ವಾಕ್ಯ சீக்கிரம் ಓದಿರಿ. படிங்க. அந்த ஒரு வசனத்தை படிங்க. ಒಂದು ವಾಕ್ಯ 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 3:6. அதற்கு சாலமோன் என் என் தகப்பனாகிய தாவீது என்னும் மது அடியானை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையும் உமக்கு என் தகப்பன் உமக்கு உண்மையும் நீதியும் மன நேர்மையாய் ನನ್ನ ತಂದೆನಿಗೆ ನಂಬಿಗಸ್ತ ಯಥಾರ್ಥ அப்படிப்பட்ட அந்த என் தகப்பனுக்கு ಆ ರೀತಿಯಾದ ನನ್ನ ತಂದೆಗೆ அவருடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்த அந்த மகிமைக்கு நேராய் ನಿಮ್ಮ ಸಿಂಹಾಸನದ ಕುಳಿತಂತ ಮಹಿಮೆಗೆ ನೇರವಾಗಿ என்ன தந்ததுக்கு உமக்கு நன்றி. ನನ್ನನ್ನು ಕೊಟ್ಟದಕ್ಕೆ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. இப்படிப்பட்ட தகப்பனுக்கு ಈ ರೀತಿಯಾದ ತಂದೆಗೆ என்ன தந்ததுக்கு உமக்கு நன்றின்னு சொல்றாரு. ನನ್ನನ್ನು ಕೊಟ್ಟದಕ್ಕೋಸ್ಕರ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. சாலமோன் சொல்ற ஒரு வார்த்தை பாருங்க. ಸಾಲಮೋನ್ ಹೇಳುವಂತ ಮಾತನ್ನು ನೋಡಿರಿ. என் தகப்பன் உண்மையானவர், ನನ್ನ ತಂದೆ உத்தமமானவர், ಯಥಾರ್ಥವಂತನು, நேர்மையானவர், ಯಥಾರ್ಥವಂತನು, அவர் சிங்காசனத்தில் உட்காரக்கூடிய தகுதி உள்ளவர். ಆತನ ಸಿಂಹಾಸನದಲ್ಲಿ அப்படிப்பட்ட ஒரு தகப்பனுக்கு ಆ ರೀತಿಯ ತಂದೆಗೆ என்ன பிள்ளையாக தந்தீரே. ನನ್ನನ್ನು ಮಗನಾಗಿ ಕೊಟ್ಟಿದ್ದೀರಲ್ಲ. இங்க இருக்கிற நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? ನೀವು ಇಲ್ಲಿ
ಇರುವಂತ ನೀವು ಯಾವ எந்த விதத்தில் இருக்கிறீர்கள்? உங்க பெற்றோரை எப்படி குறை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? ತಂದೆ ತಾಯಿಗಳ ಬಗ್ಗೆ ಯಾವ ರೀತಿ உனக்காக கஷ்டப்பட்ட உன் தகப்பன் தாயை நீ நேசிக்கிறாயா? ನಿಮಗೋಸ್ಕರ ಕಷ್ಟಪಟ್ಟ ತಂದೆ ತಾಯಿಯನ್ನು ಪ್ರೀತಿಸುತ್ತೀರಾ? அவ மேல அன்பு இருக்கா, பாசம் இருக்கா? ಅವರ ಮೇಲೆ ಪ್ರೀತಿ ಇದೆಯಾ? அவங்களுக்காக நீ கஷ்டப்படுறியா? யாருக்காக கஷ்டப்படுற? ಯಾರಿಗೋಸ್ಕರ யாருக்காக ஓடுகிற? ಯಾರಿಗೋಸ್ಕರ ஓ இருதய சந்தோஷத்துக்காக, ನಿಮ್ಮ ಇಷ್ಟಕ್ಕೋಸ್ಕರ, சரீர சந்தோஷத்துக்காக, ನಿಮ್ಮ ಶರೀರದ ಸಂತೋಷಕ್ಕೋಸ್ಕರ, ನಿಮ್ಮ ಆತ್ಮ ಸಂತೋಷಕ್ಕೋಸ್ಕರ நீ ஓடிக்கொண்டிருக்கிறாய். ನೀನು ಓಡಿಕೊಂಡಿದ್ದೀಯಾ? பெற்றோர் உன் குடும்பத்துக்காக நீ ஓடுறாயா? ನೀನು ಹೆತ್ತಿದ ತಂದೆ ತಾಯಿಗೋಸ್ಕರ ಓಡಾಡುತ್ತಾ ಇದ್ದೀರಾ? இந்த அப்பா எதுக்கு என்ன பெத்தான்? ನನ್ನ ತಂದೆ ನನ್ನ ಯಾಕೋಸ್ಕರ ಹುಟ್ಟಿಸಿ, ತಾಯಿ ಯಾಕೋಸ್ಕರ தகப்பன தாயை பார்த்து கெட்ட கெட்ட வார்த்தையில வாடி போடி வாடா போடா. ತಂದೆ ತಾಯಿಗಳು ನೋಡಿ ಬೇಡವಾದ ಮಾತುಗಳನ್ನು ಆಡುವುದು. உனக்கு ஒரு நாள் வரும், ಒಂದು ದಿವಸ ಬರುತ್ತದೆ, அப்ப நீ ತಲೆಗುತ್ತಿ நின்னாலும் உன் பிள்ளைகிடத்தில் அந்த மகிமையை காண முடியாது. ತಲೆ ಎತ್ತಿ ನಿಂತು ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳ ಬಳಿಯ ಮಹಿಮೆ ನೋಡಲು ಆಗುವುದಿಲ್ಲ. இந்த செய்தி கேட்கிற நீ மனம் திரும்ப பாரு. ಈ ಸುದ್ದಿಯನ್ನು ಕೇಳುವಂತ ನಿನ್ನ ಮನ ಬದಲಾಯಿಸಿಕೋ, உன்னை ஆயத்தப்படுத்து. ನಿನ್ನ ಸಿದ್ಧಪಡಿಸಿಕೋ. இன்னைக்கு நிறைய வாலிப பிள்ளைங்க இங்க வரல. ಇವತ್ತು ತುಂಬಾ ಯವನಸ್ಥರಲ್ಲಿ ಬರಲಿಲ್ಲ. அது அவங்களுக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான். ಅವರು ಕೊಟ್ಟಿರೋದು ಅಷ್ಟೇ. இன்னும் நீ உலக பாதையில கெட்டு போறதுக்கு நீ ஓடிக்கிட்டு இருக்கற. ಇನ್ನು ಲೋಕದಲ್ಲಿ ಕೆಟ್ಟು ಹೋಗೋ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಓಡಾಡುತ್ತಾ ಇದ್ದೀರಾ? சொல்ற ಕೆಲಸ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಕೆಲಸ ಇಲ್ಲ. அப்படி என்ன உனக்கு முக்கியமான வேலை? ಆ ರೀತಿ ಏನು ಕೆಲಸ? ஹalleluya, ஹalleluya. ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். கர்த்தர் ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸುತ್ತಾರೆ. ಯವನಸ್ಥನೇ, உன்னை ஆயத்தப்படுத்து. ನಿನ್ನನ್ನು ಸಿದ್ಧಪಡಿಸು. இரண்டாவது காரியம், ಎರಡನೇ ಕಾರ್ಯ, கணவன் மனைவியே, ಗಂಡ ಹೆಂಡತಿ உங்களை ஆயத்தப்படுத்துங்க. ನಿಮ್ಮನ್ನು ಸಿದ್ಧಪಡಿಸಿಕೊಳ್ಳಿ. கணவன் மனைவி ஆயத்தப்படுத்தணும். ಗಂಡ ಹೆಂಡತಿಯನ್ನು மனைவி கணவனை ஆயத்தப்படுத்தணும். ಹೆಂಡತಿ ಗಂಡನನ್ನು ಸಿದ್ಧಪಡಿಸಬೇಕು. ஹalleluya. ஹalleluya. கணவன் மனைவியாக நீங்க ಗಂಡ ಹೆಂಡತಿಯಾದ ನೀವು ஆயத்தப்படாம ಸಿದ್ಧಪಡದೆ நீங்க ஒண்ணும் சாதிக்க முடியாது. ನೀವೇನು ಸಾಧಿಸಲಾಗುವುದಿಲ್ಲ. ஹalleluya. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, ಪ್ರೀತಿಯ ದೇವ ಜನರೇ, கணவனே மனைவியே, ಗಂಡ ಹೆಂಡತಿಯೇ, நீங்க வீட்டை இச்சிப்பதோ, ನಿಮ್ಮ ಮನೆಯನ್ನು ಅಪಹರಿಸುವುದು, நம்ம தோட்டங்களை இச்சிப்பதோ, ತೋಟಗಳನ್ನು ಅಪಹರಿಸುವುದು, இன்னொரு மனைவியை கணவன் இச்சிப்பதோ, ಇನ್ನೊಂದು ಹೆಂಡತಿಯನ್ನು ಗಂಡನ இன்னொரு கணவனை மனைவி இச்சிப்பதோ, ಇನ್ನೊಂದು ಗಂಡನನ್ನು ಹೆಂಡತಿ உங்க சந்தோஷத்துக்கு நீங்க செய்யற காரியங்கள், ನಿಮ್ಮ ಸಂತೋಷಕ್ಕೆ ನೀವು ಮಾಡುವಂತ அது உங்களுக்கு ಕಾರ್ಯಗಳು அருவருப்பாக இருக்கும். ಅದು ನಿಮಗೆ ಹೇಯವಾದ ಕಾರ್ಯಗಳು. ஹalleluya. ஹalleluya. இன்னைக்கு அந்த நேரத்துக்கு மட்டும் தான் அது சந்தோஷம். ಇವತ್ತು ಆ ಸಮಯಕ್ಕೆ ಮಾತ್ರ ಅದು ಸಂತೋಷ. எங்க வேதம் சொல்லுகிறது யாத்ராகமம் 20:17, ಮೋಚನಕಾಂಡ 20:17 ಹೇಳುತ್ತದೆ, கட்டளையில கடைசி வார்த்தை அதாவா இருக்கிறது. ಆಜ್ಞೆಗಳಲ್ಲಿ ಕಡೆಯ ಆಜ್ಞೆ ಅದೇ ಆಗಿದೆ. அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? ಆ ವಾಕ್ಯ ಏನು ಹೇಳುತ್ತದೆ? நீ யாதொன்று இச்சையாதிருப்பாயாக, ನೀ ಯಾವುದನ್ನು ಅಪಹರಿಸಬೇಡ. உன் கணவனை நீ ஆயத்தப்படுத்தாம ಗಂಡನನ್ನು ಸಿದ್ಧ இன்னொரு ಮಾಡದೆ, கணவனை நீ ஆயத்தப்படுத்த விரும்புகிறாயா? ಇನ್ನೊಬ್ಬರ ಗಂಡನನ್ನು ಸಿದ್ಧಪಡಿಸುವುದಕ್ಕೆ உன் மனைவியை ஆயத்தப்படுத்தாம ನಿನ್ನ ಹೆಂಡತಿಯನ್ನು ಸಿದ್ಧಪಡಿಸದೆ, இன்னொரு மனைவி ஆயத்தப்படுத்த விரும்புகிறாயா? ಹೆಂಡತಿಯನ್ನು உன் ಸಿದ್ಧಪಡಿಸಲು கணவனை சந்தோஷப்படுத்தாம, ನಿನ್ನ ಗಂಡನನ್ನು உன் மனைவியை ಸಂತೋಷಪಡಿಸದೆ, சந்தோஷப்படுத்தாம, ನಿನ್ನ ಹೆಂಡತಿಯನ್ನು நீங்க ಸಂತೋಷಪಡಿಸದೆ, ரெண்டு பேரும் சந்தோஷப்படாம ನೀವಿಬ್ಬರು ಸಂತೋಷಪಡದೆ, இன்னொருவரை சந்தோஷப்படுவதில் என்ன வழிமுறை உண்டு? ಇನ್ನೊಬ್ಬರ ಸಂತೋಷಪಡಿಸುವುದರಲ್ಲಿ ಯಾವ இன்னைக்கு ದಾರಿಗಳಿದೆ? எத்தனை குடும்பங்கள் சீர்கெட்டு கிடக்கிறது, ಎಷ್ಟು ಕುಟುಂಬಗಳು எத்தனை ನಾಶವಾಗ್ತಾ ಇದೆ, குடும்பங்கள் நாச வழியில போய்க்கொண்டு ಎಷ್ಟು கிடக்கிறது. ಕುಟುಂಬಗಳು ನಾಶದ ದಾರಿಯಲ್ಲಿ கணவனை ಹೋಗ್ತಾ நினைச்சு ಇದೆ. மனைவி அழுது 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 புலம்புகிறாள். ಗಂಡನ ನೋಡಿ ಎಂತೆ ಹತ್ತು என் ಗೋಳಾಡುತ್ತಾ முகத்துக்கு ಇದ್ದಾರೆ. என்ன, என் சரீரத்துக்கு என்ன, ನನ್ನ ಶರೀರಕ್ಕೆ என் ಏನು, அழகுக்கு என்ன, ನನ್ನ ರೂಪಕ್ಕೆ ஏன் ಏನು, இந்த மனுஷன் இப்படி பண்றான், ಮನುಷ್ಯನು ಯಾಕೆ ಈ ರೀತಿ ஏன் இந்த மனுஷன் ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ, இப்படி பண்றான், ಮನುಷ್ಯ ಯಾಕೆ ಈ ರೀತಿ அந்த ಮಾಡುತ್ತಾರೆ, மனுஷனுக்காக முழங்கால் படி போட முடிகிறதா? ಆ ಮನುಷ್ಯನಿಗೋಸ್ಕರ ಮೊಳಕಾಲ ஆனா ಆಗೋದಿಲ್ಲ. வேற இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ண போற, ಬೇರೆಯವರ ಬಳಿ ಕಂಪ್ಲೇಂಟ್ என் ಮಾಡಲು புருஷன் இப்படி பண்றான் அப்படி ಈ பண்றான், ರೀತಿ ಆ ರೀತಿ ಎಂಬುದಾಗಿ. அந்த பெண் அதுல ஒரு சிலர் என்ன பண்றாங்க, ಅದರಲ್ಲಿ ಕೆಲವೊಬ್ರು ಏನ್ நீ ಮಾಡ್ತಾರೆ, சொன்ன வார்த்தை எடுத்துக்கொண்டு ನೀನು ಹೇಳಿದಂತ ಮಾತನ್ನು நீ ತೆಗೆದುಕೊಂಡು சொல்லாத காரியங்களை ನೀನು ಹೇಳದೇ ಇರುವಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು அவளுடைய வழிமுறையில் நடைமுறை கொண்டு வருகிறார். ಅದನ್ನು ಅವರು ಮಾತನಾಡಿ ಕಾರ್ಯಗಳನ್ನು ತರುತ್ತಾರೆ. அன்புக்குரிய தேவ பிள்ளையே, ಪ್ರೀತಿಯ ದೇವ கணவனே ಜನರೇ, மனைவியே, ಗಂಡ ಹೆಂಡತಿ, நீங்கள் எந்த காரியத்தில் இச்சித்துக் கொண்டு ನೀವು இருக்கிறீர்கள்? ಯಾವ ಕಾರ್ಯಗಳು ಇಚ್ಛಿಸುತ್ತಾ ಇದ್ದೀರಾ? நான் நேற்று தினத்தில் அமர்ந்திருக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை இதுதான் வந்தது. ನನ್ನನ್ನು ಕುಳಿತಿರುವಾಗ ದೇವರ ಮಾತು ಇದನ್ನೇ தெளிவாய் ಹೇಳ್ತಾ ಇದೆ. கணவன்களுக்கும் மனைவிக்கும் சொல்ல வேண்டும். ತುಂಬಾ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಗಂಡ ಹೆಂಡತಿಗೆ ಹೇಳಬೇಕು. என்னுடைய சாபம் அவர்கள் மேல் பற்றிக்கொள்ளும், ನನ್ನ ಶಾಪ ಅವರ ಮೇಲೆ அவங்க ಅಂಟುಕೊಳ್ಳುತ್ತದೆ, வீதியில திரிவார்கள் என்று ಅವರು சொல்லுகிறார். ಬೀದಿಗಳಲ್ಲಿ ಅಲೆದಾಡುತ್ತಾರೆ. இங்க வேதத்துல ஒரு குடும்பத்தை நான் சொல்ல ಈ விரும்புகிறேன். ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಒಂದು ಕುಟುಂಬದ ಕುರಿತು ಹೇಳುತ್ತೇನೆ. அனனியா சப்பீரா ಅನನ್ಯ ಸಫೀರಾ, ரெண்டு பேரை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ಇವರಿಬ್ಬರನ್ನು ನೀವು ನೋಡುವಾಗ நீங்க அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்துல ಅಪೊಸ್ತಲ ಕೃತ್ಯಗಳ 10ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ நீங்க 1 நீங்க 9 வசனம் வரை பார்க்கும் பொழுது 1ರಿಂದ 9 ವಾಕ್ಯಗಳು ನೀವು ನೋಡುವಾಗ அங்கே அனனியா என்கிற இந்த மனிதன் ಅಲ್ಲಿ ಅನನ್ಯ ಎಂಬಂತ ಮನುಷ್ಯನು கர்த்தருடைய தேவ மனுஷன் முன்னால போய் சொன்னான். ಕರ್ತನ ದೇವ ಮನುಷ್ಯರ ಮುಂದೆ ಹೋಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ, அவருடைய இடத்தை அவருடைய நிலத்தை வித்திருக்கலாம், ಅವರ ಸ್ಥಳವನ್ನು ಅವರ ಜಾಗವನ್ನು ಅವರು ಮಾರಿರಬಹುದು. அன்றைய நாட்கள் ஒரு ஒப்பந்தம் இருக்கிறது, ಆದರೆ ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಒಂದು அந்த ಒಪ್ಪಂದವಿರುತ್ತದೆ. ஒப்பந்தத்தை மீறக்கூடாது. ಆ ಒಪ್ಪಂದವನ್ನು ಮೀರಬಾರದು. அந்த ஒப்பந்தத்தை
மீறக்கூடாது. ಆ ಒಪ್ಪಂದಗಳನ್ನು ಮೀರಬಾರದು. கர்த்தருக்கென்று இதை செய்து ஆக வேண்டும். ಕರ್ತನಗಳಂತೆ ಈ ಮಾಡಲೇಬೇಕು. அதை மீறுகிறவன் சபிக்கப்பட்டவனாக இருப்பான். ಅವರು ಶಪಿಸಲ್ಪಡುತ್ತಾರೆ. அவன் செத்து போகிறவனாக இருப்பான். ಅವನು ಸಾಯುವಂತವರಾಗಿ அப்ப இங்க பார்க்கும் பொழுது இந்த அனனியா தேவனுக்கு முன்பாக தேவருக்கு முன்பாக கர்த்தருடைய மனுஷருக்கு முன்பாக கர்த்தன மனுஷருக்கு அவாண்டமான ஒரு பொய்யை அங்க உருப்படுகிறார். ಸುಳ್ಳಾದ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. அங்க ஒரு பொய்யை கொண்டு வருகிறார். ಸುಳ್ಳಾದ ಮಾತನ್ನು இந்த கணவன்கள் மனைவி முன்னால் சொல்லுகிற பொய் என்ன? ಗಂಡಂದ್ರ ಹೆಂಡತಿಯ ಮುಂದೆ ಹೇಳೋ ಮಾತು ಸುಳ್ಳೇನು? ஹalleluya ஹalleluya ஆமென். அதனால் விளைவு என்ன? ಅದರ ಹಿಂದೆ ಬರುವ ಕಾರ್ಯಗಳೇನು? பொய் சொல்லுகிறவனை பாடையில தூக்கிட்டு போக கூடிய வழி வந்து விட்டது. ಸುಳ್ಳು ಹೇಳುವವರನ್ನು ಹಾಡುಗಳು ಒತ್ತುಕೊಳ್ಳುವಂತ ಸಮಯ ಬರುತ್ತದೆ. புருஷன் செத்தது கூட மனைவிக்கு தெரியல. ಗಂಡನ ಸತ್ತೋಗಿರೋದು ಕೂಡ ಆಕೆಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. மனைவி வீட்டு உள்ள இருந்து வெளியே வருகிறார். ಹೆಂಡತಿ ಮನೆ ಹೊರಗಡೆಯಿಂದ மனைவியிடத்திலே இந்த கர்த்தருடைய பிள்ளைகள் கேட்கும் பொழுது ಆ ಮನೆಯ ಬಳಿ ಕರ್ತನ ಮಕ್ಕಳು ಕೇಳುವಾಗ கணவன் சொன்னதை காட்டிலும் இந்த பெண்மணி பெரிய பொய் சொல்றா. ಗಂಡನಿಗಿಂತ ಹೆಂಡತಿ ಹೆಚ್ಚಾಗಿ ಸುಳ್ಳಾಡುತ್ತಾರೆ. நீதிமொழியிலே பார்க்கிறோம் பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானது என்று சொல்லுகிறார். ಜ್ಞಾನದಲ್ಲಿ ನೋಡುತ್ತೆ ಸುಳ್ಳಾದ ತುಟಿಗಳು ಕರ್ತನಿಗೆ ಅಸಹ್ಯವಾಗಿದೆ. ஒரே நாவிலே துதிப்பதும் சபிப்பதும் கர்த்தருக்கு பிரியமில்லை என்று சொல்லுகிறார். ಒಂದೇ ನಾಲಿಗೆಯಲ್ಲಿ ಸ್ತುತಿಸುವುದು ಶಪಿಸುವುದು ಕರ್ತನಿಗೆ ಇಷ್ಟವಿಲ್ಲದ ಕಾರ್ಯ. பொய் உதடுகளாய் நீ இருப்பாயானால் ಸುಳ್ಳಾದ ತುಟಿಗಳಾಗಿರುವುದಾದರೆ குடும்பம் எப்படி விருத்திக்கு வரும்? ನಿಮ್ಮ ಕುಟುಂಬ ಯಾವ ರೀತಿ எப்படி ஆசீர்வதிக்கப்படுவே? ಯಾವ ರೀತಿ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡುವೆ? பிள்ளைகளே ದೇವರ ಮಕ್ಕಳೇ இந்த சத்தியத்தை கேட்கிற ஒருவேளை லைவ்ல யாராவது ஊழியக்காரர் இருப்பீர்களானால் ಸತ್ಯವನ್ನು ಲೈವ್ ಅಲ್ಲಿ ಕೇಳುವ ಯಾವ ಸೇವಕರು ಇರುವುದಾದರೆ அல்லது தேவ பிள்ளைகள் யாராவது இருக்கிறீர்கள் என்று ದೇವರ சொன்னால் ಮಕ್ಕಳು ಇರುವುದಾದರೆ உங்கள் பொய்யான வார்த்தைகளை மாற்றிக் கொள்ளுங்கள். ನಿಮ್ಮ ಸುಳ್ಳಾದ ಮಾತುಗಳನ್ನು ಬದಲಾಯಿಸಿಕೊಳ್ಳಿರಿ. சொல்லுகிறார் ಇಲ್ಲಿ ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? கணவன் சொன்ன அதே பொய்யை ಗಂಡನ ಹೇಳಿದಂತ ಅದೇ மனைவியும் ಸುಳ್ಳನ್ನು சொல்லுகிறாள். ಹೆಂಡತಿ ಹೇಳುತ್ತಾಳೆ. மனைவியும் சொல்லுகிறாள். ಹೆಂಡತಿ ಹೇಳುತ್ತಾಳೆ. கணவன் மனைவி ரெண்டு பேரும் பொய் சொல்லுகிறார்கள். ಗಂಡ ಹೆಂಡತಿ ಇಬ್ಬರು ಸುಳ್ಳಾಡುತ್ತಾರೆ. எதற்காக? ಯಾವುದಕ್ಕಾಗಿ? அவங்க சந்தோஷமா இருப்பதற்காக. ಅವರು ಸಂತೋಷವಾಗಿರುವುದಕ್ಕೋಸ್ಕರ. அவங்க சந்தோஷமா இருப்பதற்காக. ಅವರು ಸಂತೋಷವಾಗಿರುವುದಕ್ಕೋಸ್ಕರ. தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் ದೇವರ ಮಕ್ಕಳ பொய் ಬಳಿ சொல்லுகிறார்கள். ಸುಳ್ಳಾಡುತ್ತಾರೆ. பொய் சொல்லுகிறார்கள். ಸುಳ್ಳಾಡುತ್ತಾರೆ. இங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? ಇಲ್ಲಿ ಎಷ್ಟು ಜನ ಇದ್ದೀರಾ? அபாண்டமான பொய் என்கிட்ட எத்தனை பேர் சொல்லிருக்கீங்க தெரியுமா? ಅಭಾಂದ್ರವಾದ ಸುಳ್ಳನ್ನು ಎಷ್ಟು ಜನ ಹೇಳಿದ್ದೀರಾ? எத்தனையோ முறை உங்களை குறித்து நான் துக்கப்பட்டிருக்கேன். ಎಷ್ಟೋ ಸಲ ನಿಮ್ಮನ್ನು ಕುರಿತು ನಾನು ತುಂಬಾ ದುಃಖಪಟ್ಟಿದ್ದೇನೆ. உங்களுக்குள்ள மறைஞ்சிருக்கிற காரியங்களை ஊழியக்காரன் ஜெபிக்கும்போது வெளிப்படுத்துறா. ನಿಮ್ಮೊಳಗಡೆ ಮರೆದಿರುವಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕರ್ತನ ಸೇವಕರ ಮೂಲಕ ಹೊರಪಡಿಸುತ್ತಾರೆ. காரியத்தை வெளிப்படுத்துறா. ಮನೆಯಲ್ಲಿರುವಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹೊರಪಡಿಸುತ್ತಾರೆ. வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களை வெளிப்படுத்துறா. ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಡೆಯುವಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹೊರಪಡಿಸುತ್ತಾರೆ. பொய் அவர் வெளிப்படுத்த மாட்டாரா? ನೀವು ಹೇಳುವಂತ ಸುಳ್ಳನ್ನು ಹೊರಪಡಿಸುವುದಿಲ್ವಾ? நீங்க நடிக்கிற நாடகத்தை அவர் வெளிப்படுத்த மாட்டாரா? ನಟಿಸುವಂತ ನಾಟಕವನ್ನು ಹೊರಪಡಿಸುವುದಿಲ್ವಾ? எத்தனை முறை நான் துக்கப்பட்டிருக்கேன். ಎಷ್ಟೋ ಸಲ ನಾನು ದುಃಖಪಟ್ಟಿದ್ದೇನೆ. நான் எவ்வளவு இவங்களை நேசிக்கிறேன். ದೇವರನ್ನು ಎಷ್ಟು ಪ್ರೀತಿಸುತ್ತೇನೆ. எவ்வளவு பிரியப்படுறேன். ಎಷ್ಟು ಇಷ್ಟಪಡುತ್ತೇನೆ. ஏன் என்கிட்ட பொய் சொல்றாங்க? ಇವರು ಯಾಕೆ ಸುಳ್ಳು ಹೇಳ್ತಾರೆ? ஆண்டவர் நம்ம கிட்ட பொய் சொல்றாங்க. ಯಾಕೆ ದೇವರೇ ಸುಳ್ಳು ಹೇಳ್ತಾರೆ? அப்படி நாங்க அவ்வளவு மோசமானவங்களா? ನಾವೇನು ಅಷ್ಟೊಂದು ಮೋಸವಾದವರಾ? அவங்களுக்கு ஆசீர்வாதத்தை நாங்க பிடிங்கிக்க போறோமா? ಅವರ ಆಶೀರ್ವಾದ ನಾವು ಕಿತ್ತುಕೊಳ್ತೇವಾ? அவங்க சந்தோஷமா ஆசீர்வாதமா இருக்குந்தானே நாங்க முழங்கால் படிக்கிறோம். ಅವರು ಸಂತೋಷ ಸಮಾಧಾನ ಇರಬೇಕಂತ ನಾವು ಮೊಣಕಾಲು ಹಾಕುತ್ತೇವೆ. காரை வாங்கணும், நகைகளை சேர்க்கணும், பிள்ளைகளுக்கு நல்ல திருமணம் செய்து வைக்கணும், பிள்ளைகளுக்கு நல்ல கர்ப்பத்தின் கனிகளை பார்க்கணும், பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு கொடுக்கணும், நல்ல உயர்ந்த அந்தஸ்துல இருக்கணும் தான் நாங்க ஜெபிக்கிறோம். ಅವರು ಮನೆ ತಗೊಳ್ಳಬೇಕು, ವಾಹನ ತಗೊಳ್ಳಬೇಕು, ಮಕ್ಕಳು ಮದುವೆ ಕಾರ್ಯಗಳು ಮಾಡಬೇಕಂತ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ. அப்புறம் ஏன் இந்த கணவன் மனைவி, ஏன் இந்த சகோதரி, ஏன் இந்த சகோதரன், ಸಹೋದರ ಸಹೋದರಿ ಯಾಕೆ இப்படி பொய் சொல்லுகிறார்கள்? ಈ ರೀತಿ ಸುಳ್ಳು ಹೇಳುತ್ತಾರೆ. நாங்க அப்படி பணப்பிரியர்களா? ನಾವೇನತ್ರ ಹಣ ಆಸೆ இல்ல ಪಡುವವರಾ? சொத்து பிரியர்களா? ಹಣ ಆಸೆ இல்ல ಪಡುವವರಾ? அவங்கள நாங்க கொள்ளையடிச்சிரோமா? ಅವರ ಬಳಿ ಹೋಗಿ ನಾವು ತೆಗೆದುಕೊಂಡು ಬರ್ತೀವಾ? எத்தனையோ முறை நான் துக்கப்பட்டது. ಎಷ್ಟೋ ಸಲ ನಾನು ದುಃಖಪಟ್ಟಿದ್ದುಂಟು. மனைவி துக்கப்பட்டிருக்கிறோம். ನಾನು ಹೆಂಡತಿ ದುಃಖಪಟ್ಟಿದ್ದೇವೆ. நேற்றைய நாட்களில் கூட நான் ஜெபிக்கும்போது ஆண்டவர் ஒரு சிலரை குறித்து பேசினார். ನಿನ್ನೆ ದಿವಸದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವ ಕರ್ತನ ಕೆಲವೊಬ್ಬರನ್ನು ತೋರಿಸಿದರು. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, பரிசுத்தவான்களிடத்தில் எப்பவுமே உங்களுடைய வார்த்தை சரியா இருக்கட்டும். ಪರಿಶುದ್ಧರ ಬಳಿ ನಿಮ್ಮ ಮಾತುಗಳು ಯಾವಾಗಲೂ ಸರಿಯಾಗಿರಬೇಕು. நீங்க பிரியப்படுகிற காரியம் என்ன? ನೀವು ಇಷ್ಟಪಡುವಂತ நீங்க ஆசைப்படுகிற காரியம் என்ன? ನೀವು ಆಸೆಪಡುವಂತ ಕಾರ್ಯಗಳೇನು? நீங்க சொல்ற காரியம் என்ன? ನೀವು ಹೇಳುವಂತ ಕಾರ್ಯಗಳೇನು? அனனியா சப்பீரால எடுத்துக்கொள்ளுங்க. ಈ ಅನನಿಯ ಸಫೀರ ತೆಗೆದುಕೊಳ್ಳಿ. ஆண்டவர்களுடைய பிள்ளைங்கிட்ட நீங்க போய் ದೇವರ ಮಕ್ಕಳ ಬಳಿ ನೀವು ಹೋಗಿ, அதுக்குன்னு வேற கூட்டம் இருப்பாங்க. ಅದಕ್ಕಂತ ಒಂದು ಕೂಟ ಇರುತ್ತದೆ. ஏமாத்தி வசூல் பண்றவங்க இருப்பாங்க. ಸುಳ್ಳಾಡಿ ಮೋಸ ಮಾಡಿ ಅದನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಂತ ಕೂಟ ಇರುತ್ತಾರೆ. நீங்க அவங்க கிட்ட போய் சொல்லிக் கொள்ளுங்க. ಅವರ ಬಳಿ ಹೋಗಿ ಸುಳ್ಳಾಡಿಕೊಳ್ಳಿ. ஆனா ஊழியக்கார ஒரு தீர்க்கதரிசியோ இல்ல கர்த்தரால் பயன்படுத்துகிற தேவனுடைய பிள்ளைகிட்ட போய் நீங்க என்ன செய்யாதீங்க? ನೀವು ಸೇವಕರ ಬಳಿ ಪ್ರವಾದನೆ நாடகத்தை போடாதீங்க. ಸುಳ್ಳಾದ ಕಾರ್ಯಗಳು ನಾಟಕಗಳನ್ನು ಮಾಡಬೇಡಿ. நாடகத்தை போடாதீங்க. ಸುಳ್ಳಾದ ನಾಟಕ ಮಾಡಬೇಡಿ. வேண்டாம். ಬೇಡ. தேவனுடைய கோபாக்கினம் உங்க மேல வந்துரும். ದೇವರ
ಕೋಪಾಗ್ನಿ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಬರುತ್ತದೆ. தேவனுடைய கோபாக்கினை உங்க மேல வந்துரும். ದೇವರ ಕೋಪಾಗ್ನಿ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಬರುತ್ತದೆ. ஆபிரகாம் மனைவி அப்படி அவன் நினைச்சான் அவ்வளவுதான். ಅಬ್ರಹಾಮನು ತನ್ನ ಹೆಂಡತಿನ ರೀತಿಗೆ நினைச்சவனுக்கு அவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்கிறாரு. ನೆನೆಸಿದವರಿಗೆ ಅಷ್ಟು ದೊಡ್ಡ ದಂಡನೆ. ஆமென். நீ டைரக்டா துணிகரமாய் வந்து ஊழியக்காட்ட பேசும்போது சொல்லும் பொழுது நீ எப்படி பேசுறன்றதை சிந்தித்துப்பா. ನೀವು ನೇರವಾಗಿ ಬಂದು ಸೇವಕರ ಬಳಿ ಹೇಳುವಾಗ ನೀವು ಯಾವ ರೀತಿ ಯೋಚಿಸಿ ನೋಡಿರಿ. அந்த நேரம் உனக்கு சந்தோஷம் கொடுக்கும். ಆ ಸಮಯ ನಿಮಗೆ ಸಂತೋಷ ಕೊಡುತ್ತದೆ. அடுத்து உனக்கு யார் போடாத ஒரு வெடிகுண்டு உனக்கு கர்த்தர் வச்சிருப்பார். ನೀವು ಯಾರು ಹೋದ್ರು ನಿಮಗಂತ ಒಂದು ದೇವರು ಇಟ್ಟಿರ್ತಾರೆ. தமேன்னு வெடிச்சிச்சுனா அவ்வளவுதான். ಅದು ಒಡೆದೋದ್ರೆ ಅಷ್ಟೇ. ஹalleluya. ಆಮೆನ್. ஜாக்கிரதை ಜಾಗ್ರತೆ ஜாக்கிரதை ಜಾಗ್ರತೆ. இங்க இன்னொருத்தரை நீங்க பாத்தீங்கன்னா ಇಲ್ಲಿ ಇನ್ನೊಬ್ಬರು ನೀವು ನೋಡುವಾಗ வேதம் சொல்லுகிறது ದೇವರ ವಾಕ್ಯ ஏன் இந்த ಹೇಳುತ್ತದೆ காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறார், ಯಾಕೆ ಈ ಕಾರ್ಯವನ್ನು ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, ஏன் இவர்கள் இப்படி சொல்லுகிறார்கள், ಯಾಕೆ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, இவளுக்குள்ள பிசாசு நுழைந்ததனால ಇವರೊಳಗೆ ಸೈತಾನ ನುಗ್ಗಿದವರಿಂದ இவர்கள் பிசாசுக்குரிய வழிமுறைகளில ಸೈತಾನ ಕಾರ್ಯದೊಳಗಡೆ வேதம் சொல்லுது பிசாசானவன் பொய்களுக்கு பிதாவாய் இருக்கிறான் என்று சொல்லுகிறது. ಸೈತಾನ ಸುಳ್ಳಾದ ಕಾರ್ಯಗಳಿಗೆ ஆமென். ஹalleluya. ஹalleluya. அந்த சாத்தான் தான் இந்த அனனியா சப்ராக்குள்ள பூந்ததனால அனனியா சப்ராக்குள்ள தேவ மனுஷர்ட்ட பொய் சொன்னார்கள். தேவர மனுஷர ಬಳಿ அதனால அவங்க செத்து போனார்கள். ಅದರಿಂದ ಅವರು ಸತ್ತು ಹೋಗ್ತಾರೆ. வேதம் என்ன சொல்லுகிறது, ದೇವರ ವಾಕ್ಯ ಏನು ಹೇಳುತ್ತದೆ, நீங்க யோவான் எழுதின சுவிசேஷத்துல பாக்கும்போது யோவான சுவார்த்தையில் 12ஆம் அதிகாரத்துல 12ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 2வது வசனம் 27வது வசனத்தை பாக்கும்போது பிசாசானவன் ಸೈತಾನನು அவனுடைய இருதயத்தை தூண்டிவிட்டான் என்று சொல்லுகிறது. ಅವರ ಹೃದಯವನ್ನು ನೋಡಿದನು. இன்னொரு வசனத்துல சொல்லுகிறது ಇನ್ನೊಂದು ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, பிசாசானவன் ಸೈತಾನನು அவனுக்குள்ள நுழைந்து விட்டான் என்று சொல்லப்படுகிறது. ಅವನ ಒಳಗಡೆ ನುಗ್ಗುತ್ತಾನೆ. அப்ப பிசாசு உனக்குள்ள நுழைந்தால், ಸೈತಾನ ನಿಮ್ಮನ್ನು ನುಗ್ಗುವಾಗ பிசாசு உன்னை தூண்டிவிட்டால் ನಿಮ್ಮನ್ನು ಅವನು நீ ಎಚ್ಚರಿಸುವಾಗ பாவம் செய்வ, ನೀ ಪಾಪ நீ ಮಾಡುತ್ತೀಯ, பொய் பேசுவ, ಸುಳ್ಳಾಡುತ್ತೀಯ, அந்தகார வழியில் நடப்ப, ಅಂಧಕಾರದ கணவனை பார்க்க மாட்ட, ಗಂಡನಿಗೆ ಭಯಪಡುವುದಿಲ್ಲ, மனைவியை பார்க்க மாட்ட, ಹೆಂಡತಿಯನ್ನು உனக்குள்ள ನೋಡುವುದಿಲ್ಲ, பயமே இருக்காது, ನಿನಗೆ ಭಯವೇ ಇರುವುದಿಲ್ಲ, உன் இஷ்டப்படி நீ நடப்ப. ನಿನ್ನ ಇಷ್ಟ ಪ್ರಕಾರ ನೀನು ನಡೆಯುತ್ತೀಯ. ஹalleluya. ஹalleluya. எத்தனை கணவன்கள் அழுகுறாங்க தெரியுமா? ಎಷ್ಟು ಗಂಡಂದ್ರು ಅಳುತ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? சில மனைவிங்க ಕೆಲವೊಂದು ಹೆಂಡತಿಯರು கணவனை புரிந்து கொள்வதே ಇಲ್ಲ, ಗಂಡನನ್ನು ಅರಿತುಕೊಳ್ಳುವುದೇ ಇಲ್ಲ, அந்த கணவனை பேச விடுவதே ಇಲ್ಲ, ಆ ಗಂಡನನ್ನು ಮಾತನಾಡಲು அந்த ಬಿಡುವುದೇ ಇಲ್ಲ, கணவனுடைய ஆசை என்னன்னு கண்டுக்கிறது இல்ல, ಆ ಗಂಡನ ಆಸೆ ಏನೆಂದು அவங்க விருப்பப்படி தான் நடங்குவாங்க, ಅವರ ಇಷ್ಟ ಪ್ರಕಾರ அந்த ನಡೆಯುತ್ತಾರೆ. மனைவியும் விருப்பப்படி தான் கணவன் நடக்கணும். ಆ ಹೆಂಡತಿ ಇಷ್ಟ ಪ್ರಕಾರವೇ ಗಂಡ ஆனாலும் ನಡೆಯಬೇಕು. கணவன் மனைவி விட்டு கொடுப்பதில்லை. ಆದರೆ ಗಂಡ ಹೆಂಡತಿನ ஆனா ಬಿಟ್ಟುಕೊಳ್ಳೋದಿಲ್ಲ. உள்ளுக்குள்ள அழுவான், ಆದರೆ ಒಳಗಡೆ உள்ளுக்குள்ள புலம்புவான், ಒಳಗಡೆ உள்ளுக்குள்ள கண் கலங்குவான், ಒಳಗಡೆ கண்ணீர் வடிப்பான். எனக்கு என்ன குறை, ನನಗೇನು ಕೊರೆ, நான் என்ன அப்படி குறையா இருக்கிறேன், ನಾನು ಏನು ಕಡಿಮೆಯಾಗಿದ್ದೇನೆ, என் மனைவியா என்னை இந்த லைன்ல வச்சிருக்கிறா, ನನ್ನ ಹೆಂಡತಿಯಾಗಿ ನಾನು ಈ என்னை ರೀತಿಯಾಗಿ ஏன் மட்டம் தட்டுறா, ನನ್ನ ಯಾಕೆ என்னை ಈ ರೀತಿ ஏன் என்ன ಹೇಳುತ್ತಾರೆ, வேறு விதமா பாக்குறா. ಬೇರೆ ರೀತಿಯಲ್ಲಿ ಯಾಕೆ ನೋಡುತ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஆமென். மனைவிகளே, ಹೆಂಡತಿಯರೇ, கணவன் ನಿಮ್ಮ ಗಂಡ எப்படிப்பட்டவரா இருந்தாலும் ಯಾವ ರೀತಿ ಇದ್ದರು உங்க அன்பை போய் அவர்ட்ட காமிச்சு ನಿಮ್ಮ பாருங்க. ಪ್ರೀತಿಯನ್ನು ಹೋಗಿ ಅವರ ಬಳಿ ತೋರಿಸಿರಿ. நீங்க அவங்களுக்கு பணிவிடை செஞ்சு பாருங்க, ನಿಮ್ಮ ಅವ್ರ ಕೆಲಸ நீங்க ಮಾಡಿ உண்மையா ನೋಡಿ, நடந்து பாருங்க. ನಿಜವಾಗಿ ஒரு ನಡೆದುಕೊಳ್ಳಿರಿ. நாள்னா ஒரு நாள் புரிஞ்சுக்குவான், ಒಂದು ದಿವಸ ಅಲ್ಲ ಒಂದು ದಿವಸ ನಿಮ್ಮನ್ನು இப்படிப்பட்ட ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. மனைவிட்ட நான் இப்படி தூரம் இருந்துட்டேனே, ಈ ರೀತಿ ಹೆಂಡತಿಗೆ என் மனைவிக்கு நான் ದೂರ துரோகம் ಇದ್ದನಲ್ಲ, பண்ணிட்டேனே, ನನ್ನ ಹೆಂಡತಿಗೆ ದ್ರೋಹ நான் வேண்டாத ಮಾಡಿದನಲ್ಲ, காரியம் செஞ்சுட்டேனே, ಬೇಡದ ಕಾರ್ಯಗಳನ್ನು இன்னைக்கு ಮಾಡಿದನಲ್ಲ, நாளைக்கு அந்த கணவன் திருந்துவான். ಇವತ್ತಿಲ್ಲ ನಾಳೆ ಅವರು ಬದಲಾಗ್ತಾರೆ. அந்த திருந்துவதற்கு நீதான் காரணமா ಅವರು இருக்கணும். ಬದಲಾಗೋದಕ್ಕೆ ನೀವೇ அதை விட்டுட்டு ಕಾರಣವಾಗಿರಬೇಕು. ಅದನ್ನು ಬಿಟ್ಟು நீ உன் கணவனுக்கு மாறா நடக்கும்போது ನಿಮ್ಮ ಗಂಡನಿಗೆ ಎದುರಾಗಿ ನಡೆಯುವಾಗ அங்க கணவன் நிமித்தம் உன் ஆசீர்வாதம் தடையாய்விடும். ಅಲ್ಲಿ ಗಂಡನ ನಿಮಿತ್ತ ನಿಮ್ಮ ಆಶೀರ್ವಾದ இதே ತಡೆಯುತ್ತದೆ. போலதான் மனைவியானவளுக்கு ಇದೇ ರೀತಿ ಹೆಂಡತಿಗೆ கணவன் துரோகமாய் இருக்க கூடாது, ಗಂಡನ உண்மையா ಕೋಪವಾಗಿರಬೇಕು, நடக்கணும். ಸತ್ಯವಾಗಿರಬೇಕು. சில கணவன் என்ன தெரியுமா, ಕೆಲವೊಂದು ಗಂಡದ್ರೆ ಹೆಂಗೆ ಗೊತ್ತಾ, வரவு செலவு மனைவிட்ட காட்டவே மாட்டாங்க. ಬರುವಂತ ಖರ್ಚುಗಳು ಗಂಡನಿಗೆ உனக்கு என்ன ಹೆಂಡತಿಗೆ சோறு ತೋರಿಸುವುದಿಲ್ಲ. கிடைக்குதில்ல, ನಿನಗೇನು ಅನ್ನ ಸಿಗುತ್ತಲ್ಲ, உனக்கு துணி கிடைக்குதில்ல, ಬಟ್ಟೆ ಸಿಗುತ್ತಲ್ಲ, நீ சாப்பாடு உன்னை குறைவா வச்சிருக்கனா, ತಿನ್ನೋದಕ್ಕೆ ಕಡಿಮೆ நீ போறது ಇಟ್ಟಿದ್ದೇನಾ, வந்து குறைவா இருக்கா, ಹಾಕೋದಕ್ಕೆ ಕಡಿಮೆ உனக்கு என்ன ಇಟ್ಟಿದ್ದೇನಾ, குறைவு, ನಿನಗೇನು என் ಕಡಿಮೆ, விஷயத்தை நீ தலையிடாத. ನನ್ನ ವಿಷಯ அப்புறம் எதுக்குடா உனக்கு புருஷ பொண்டாட்டி, ಅದಕ್ಕೆ ಏನಕ್ಕೆ ಗಂಡ அப்புறம் ಹೆಂಡತಿ, எதுக்கு உனக்கு புருஷ பொண்டாட்டி, ಅದಕ್ಕೆ ಏನಕ್ಕೆ ಗಂಡ கணவன் ಹೆಂಡತಿ, மனைவி என்பது என்ன, ಗಂಡ ಹೆಂಡತಿ ಅನ್ನೋದು ಏನು, ரெண்டு பேரும் சரிசமமாய் இருக்கணும். ಇಬ್ಬರು ಸರಿಸಮವಾಗಿರಬೇಕು. கணவனுக்கு பங்குள்ள மனைவியாய், ಗಂಡನಿಗೆ ತಗ್ಗಿ ಬಗ್ಗೆ ನಡೆಯುವಂತ மனைவிக்கு பங்குள்ள ಹೆಂಡತಿಯಾಗಿ, கணவனாய் இருக்கணும். ಗಂಡನಿಗೆ ತಗ್ಗಿ ಬಗ್ಗೆ ನಡೆಯುವ ಹೆಂಡತಿ மனைவியை நீ அப்புறப்படுத்த கூடாது. ಹೆಂಡತಿ ನೀನು ದೂರ ಮಾಡಬಾರದು. நீ பெரிய ஆளா இருந்தால் ನೀನು ದೊಡ್ಡವನಾಗಿದ್ದರೆ அது உனக்குள்ள மட்டும்தான், ಅದು ನಿನ್ನೊಳಗಡೆ ಮಾತ್ರ. அதுக்கு நீ திருமணம் பண்ணாம இருந்திருக்கலாம், ಮದುವೆ ಮಾಡದಿರ திருமணம் பண்ணியாச்சுனா ಮದುವೆ ಮಾಡಿದ್ಮೇಲೆ ரெண்டு பேரும் சமம். ಇಬ್ಬರು ಸಮ. ஹalleluya. ஹalleluya. ஆமென். ಆಮೆನ್. உன் வேலையை பாரு, ನಿಮ್ಮ ಕೆಲಸ ನೋಡು, நீ அப்படியே இரு. ನೀನು ಹಾಗೆ ಇರು. உனக்கு என்ன சோறு கிடைச்சா, ನಿನಗೇನು ಊಟ துணி ಸಿಕ್ತಾ, கிடைச்சா, ಬಟ್ಟೆ ಸಿಕ್ತಾ,
அது எல்லாரும் கொடுப்பாங்க. ஏன் அவங்க அந்த பொண்ணோட வீட்ல அவங்க பெற்றோர் கொடுக்கலையா? ಯಾಕೆ ಎತ್ತೆ ತಂದೆ ತಾಯಿ ಮನೆಯಲ್ಲಿ ಕೊಡೋದಿಲ್ವಾ? கொடுக்காம விட்டாங்க. ಕೊಡದಿರ ಹಾಗೆ ಕಳಿಸ್ತಾರಾ? அதே போல தான் தேவ பிள்ளைகளே, ಅದೇ ರೀತಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, புருஷன்கிட்ட வந்தாச்சுன்னா அந்த மனைவி சரியா இருக்கணும். ಗಂಡನ ಬಳಿ ಬಂದ್ಬಿಟ್ರೆ ಹೆಂಡತಿ ಸರಿಯಾಗಿರಬೇಕು. ದೇವರ ವಾಕ್ಯ பெற்றோரை விட்டு மனைவியோடு இசைந்து இருப்பானாக. ಗಂಡ ಹೆಂಡತಿನ ಬಿಟ್ಟು ಹೆಂಡತಿಯರಿಗೆ ಸೇರಿರುವಾಗ எப்ப பார்த்தாலும் மனைவியை ஏமாத்திக்கிட்டு இருக்காத. ಸುಮ್ಮನೆ ಹೆಂಡತಿಯನ್ನು ಯಾವಾಗಲೂ அந்த மனைவியை பயமுறுத்தி கொண்டு இருக்காத. ಹೆಂಡತಿಯನ್ನು ಭಯಪಡಿಸಬೇಡ. பயமுறுத்தின சாத்தவன் தலைமையில உட்கார்ந்துருவான். ಭಯಪಡಿಸಿದ ಸೈತಾನ ನಿಮ್ಮ ತಲೆ ಮೇಲೆ ಕುಳಿತುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. ಗಂಡ ಹೆಂಡತಿ கணவனை ஏமாற்றின கடைசில நீ ஏமாந்து போவ. ಗಂಡನನ್ನು ಏಮಾರಿಸಿ ಅಂದುಕೊಂಡು ನಿನ್ನ ನೀವೇ ಏಮಾರಿಸಿಕೊಳ್ತೀರಾ. மனைவி ஏமாತ್ರ ನೀ ಏಮಾந்து போவ. ಹೆಂಡತಿ ಏಮಾರಿಸ್ತೀನಿ ಅಂತ ನೀನೇ ಏಮಾರಿಸಿಕೊಳ್ತೀಯಾ. சரியா இருக்கணும். ಗಂಡ ಹೆಂಡತಿ ಸರಿಯಾಗಿರಬೇಕು. ஒரு பெண்ணு அழுகுறா. ಒಂದು ಹೆಣ್ಣು ನನ್ನ ಬಳಿ ಅಳುತ್ತಾರೆ. பாருங்கப்பா என் புருஷன் இத்தனை மணிக்கு வரான் வீட்டுக்கு. ನೋಡಪ್ಪ ನಮ್ಮ ಗಂಡ சம்பாதிக்கிறது எவ்வளவுன்னு தெரியல. ಸಂಪಾದಿಸೋದು ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. அவன் இவ்வளவுன்னு கொடுக்கறான். ಇಷ್ಟೇ ನಮಗೆ அந்த ಕೊಡ್ತಾರೆ. வீட்டு செலவுக்கே சரியாய் விடுகிறது. பிள்ளைகள் ஸ்கூல்ல இருந்து வந்தாங்கன்னா அவங்களுக்கு வேண்டியதை நான் செய்யணும். ಮಕ್ಕಳು ಸ್ಕೂಲಿಂದ ಬಂದ್ರೆ ಬೇಕಾದ ಮಾಡಬೇಕು. அவங்களுக்கு வேண்டியதை செய்யணும். ಸ್ವಂತ ಮಂದಿಗೆ ಮಾಡಬೇಕಾದ ಮಾಡಬೇಕು. இவன் வந்து செய்யற வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன்? ಬಂದು ಮಾಡೋವಾಗ ನಾನು ಏನು ಮಾಡಬೇಕು? சொல்றான். ಕೆಲಸ ನೋಡು ಅಂತಾರೆ. கொஞ்சம் கூட மதிப்பதே இல்லை. ಸ್ವಲ್ಪ ನನ್ನ ಮದುವೆದು ಕೊಡೋದಿಲ್ಲ. கணவன் மனைவிகளே, ಗಂಡ ಹೆಂಡತಿಯೇ, உங்களுக்கு தான் இந்த சத்தியம். ನಿಮಗೆ ಈ ಸತ್ಯ. ஜாக்கிரதை, ಜಾಗ್ರತೆ, ஜாக்கிரதை, ಜಾಗ್ರತೆ. இங்க பிசாசு உனக்குள்ள நுழைவதற்கு இடம் கொடுக்காத. ಸೈತಾನ ನಿಮ್ಮ ನುಗ್ಗೋಕೆ ಸ್ಥಳ ಕೊಡಬೇಡಿರಿ. இங்க 1 பேதுரு 5:8 சொல்லுகிறது. 1 ಪೇತ್ರನ 5:8 ಹೇಳುತ್ತದೆ. பிசாசானவன் உனக்குள்ள வருவதற்கு முன்பாக ಸೈತಾನ ನಿಮ್ಮೊಳಗೆ ಬರುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ விழித்திரு என்று சொல்லுகிறார். ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರು. எபேசியர் 6:11 சொல்லுகிறது. ಎಫೆಸದವರಿಗೆ 6:12 ಹೇಳುತ್ತದೆ. இங்க வெளிப்படுத்தல் 12:9 சொல்லுகிறது. ಪ್ರಕಟಣೆ 12:9 உலகத்தை மோசம் பண்ணுகிற பிசாசு வருகிறான். ಲೋಕದಲ್ಲಿ ಮೋಸವಾದ ಕಾರ್ಯಗಳು ಸೈತಾನನು ಬರುತ್ತಾನೆ. ಯಾಕೋಬ 4:7 சொல்லுகிறது. ಯಾಕೋಬ 4:7 பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ಸೈತಾನನಿಗೆ ಎದುರಿಸಿ ನಿಲ್ಲಿರಿ. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ಸೈತಾನನಿಗೆ ಎದುರಿಸಿ ನಿಲ್ಲಿರಿ. கணவனை குறை சொல்லுகிற அந்த பிசாசை எதிர்த்து நில்லுங்கள். ಗಂಡವನಿಗೆ ಹೇಳುವಂತ ಮಾತುಗಳು ಸೈತಾನನಿಗೆ ಎದುರಿಸಿ மனைவியை ನಿಲ್ಲಿರಿ. குறை சொல்லுகிற பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ಹೆಂಡತಿ ಬಗ್ಗೆ ಕೊರತೆ ಹೇಳುವಂತ அப்பொழுது உங்க குடும்ப வாழ்க்கை ஜெயமாய் இருக்கும். ಆವಾಗ ನಿಮ್ಮ ಕುಟುಂಬ ಜೀವನ ಜಯವಾಗಿರುತ್ತದೆ. நீங்க ஆசீர்வாதமாய் மாறுவீர்கள். ನೀವು ಆಶೀರ್ವಾದಕ್ಕೆ ಬದಲಾಗುತ್ತೀರಿ. அதை விட்டு பிசாசுக்கு நீங்க இடம் கொடுத்து, ಅದನ್ನು ಬಿಟ್ಟು ನೀವು ಸೈತಾನನಿಗೆ ಸ್ಥಳವನ್ನು ಕೊಟ್ಟು, கணவன் ஒரு மூலையில மனைவி ஒரு மூலையில இருக்க வேண்டாம். ಗಂಡ ಒಂದು ಮೂಲೆಯಲ್ಲಿ ಹೆಂಡತಿ ಒಂದು ಮೂಲೆಯಲ್ಲಿ ಇರಬಾರದು. கணவன் வந்து பேசுற வரையும் மனைவி வெயிட் பண்ண வேண்டாம். ಗಂಡ ಒಂದು ಮಾತನಾಡುವ ತನಕ ಹೆಂಡತಿ ವೆயிಟ್ மனைவி ಮಾಡಬಾರದು. வந்து பேசுற கணவன் வெயிட் பண்ண வேண்டாம். ಹೆಂಡತಿ ಒಂದು ಮಾತನಾಡುವಲ್ಲಿ ಗಂಡ ಇರಬಾರದು. அந்தகாரத்தின் சாத்தானை உன் காலின் கீழே போட்டு மிதி. ಅಂಧಕಾರ ಸೈತಾನ ನಿಮ್ಮ ಕಾಲ ಕೆಳಗೆ ಹಾಕಿ ತಳ್ಳಿ ತುಳಿಯಿರಿ. ஹல்லேலூயா. ஹalleluya. ஒரு கிறிஸ்தவன் உன்னை ஆயத்தப்படுத்துவது மிகவும் கனமாய் இருக்க வேண்டும். ಒಂದು ಕ್ರಿಸ್ತ ನಿಮ್ಮನ್ನು ಆಯತ್ತಪಡಿಸಿಕೊಳ್ಳುವ ಕಾರ್ಯಗಳು ತುಂಬಾ ಘನವಾಗಿರುತ್ತದೆ. வேதத்திலே பார்க்கும் பொழுது ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ கணவன் ஆசைப்பட்டத ಗಂಡನು ಆಸೆ ಪಡುವುದನ್ನು மனைவி நிறைவேற்றார். ಹೆಂಡತಿ ನೆರವೇರಿಸುತ್ತಾರೆ. ಯಾವ ರೀತಿ? ஒருத்தனை சாகடிச்சு ಒಬ್ಬನ ಸಾಯಿಸಿ அவன் சொத்தை கொண்டு வந்து ಅದನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದು புருஷனுக்கு சந்தோஷப்படுத்துறார். ಪುರುಷನಿಗೆ ಗಂಡನಿಗೆ நீ ಸಂತೋಷಪಡಿಸುತ್ತಾರೆ. விரும்பின பிரகாரம், ನೀನು ಇಷ್ಟಪಡುವ ಪ್ರಕಾರ, நீ விரும்பின பிரகாரம், ಇಷ್ಟಪಟ್ಟ ಪ್ರಕಾರ, நீ ஆசைப்பட்ட பிரகாரம், ಆಸೆಪಟ್ಟ ಪ್ರಕಾರ இதா உனக்கு நான் தருகிறேன். ನಿಮಗೆ ಕೊಡುತ್ತೇನೆ. இனி அவன் உன் வழியில வர மாட்டான். ನಿನ್ನ ಸ್ಥಳಕ್ಕೆ அவனை ಬರುವುದಿಲ್ಲ. கொன்று போட்டேன் என்று ಅವನು சொல்லுகிறார். ಸಾಯಿಸಿಬಿಟ್ಟಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ யார் ಹೇಳ್ತಾರೆ. தெரியுமா? ಯಾರು ಗೊತ್ತಾ? யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ಯಾರು ನಿಮಗೆ ಗೊತ್ತಾ? யாருன்னு தெரியுமா தெரியாதா? ಗೊತ್ತಾ ಗೊತ್ತಿಲ್ವಾ? அப்படி என்றால் அடுத்த வாரம் இந்த காரியத்தை நீங்க படிச்சிட்டு வந்து எனக்கு சொல்லணும். ವಾರ ಓದಿ ಬಂದು ನಮಗೆ ಹೇಳಬೇಕು. புருஷனுக்கு சந்தோஷப்படுத்த ಗಂಡನನ್ನು ಸಂತೋಷಪಡಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ இன்னொருத்தனை கொன்று ಇನ್ನೊಬ್ಬನನ್ನು ಸಾಯಿಸಿ அவனுடைய தோட்டத்தை ಅವನ ತೋಟವನ್ನು புருஷனுக்கு பரிசா கொடுக்கிறா. ಗಂಡನಿಗೆ ಒಂದು ಬಹುಮಾನವನ್ನು அப்ப என்ன ಕೊಡುತ್ತಾರೆ. சொல்றா? ಅವರು ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ? இனி அவன் உன் வழியில வர மாட்டான். ನಿನ್ನ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಬರುವುದಿಲ್ಲ. பிரியமான தேவ பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವಜನರೇ, இந்த வசனம் எங்க இருக்கிறது? ಈ ವಾಕ್ಯ ಎಲ್ಲಿದೆ? இந்த நபர் யாருன்னு ಈ ವ್ಯಕ್ತಿ ಯಾರು அடுத்த வாரம் நீங்க எனக்கு வந்து சொல்லணும். ವಾರ ನೀವು ಬಂದು இல்லன்னா ಹೇಳಬೇಕು. மொபைல்ல மெசேஜ் போடணும். ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಫೋನ್ ಅಲ್ಲಿ ಮೆಸೇಜ್ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. புருஷன் ஆசைப்படுறானே, ಗಂಡ ಆಸೆ ಪಡ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ வேற ஒரு காரியத்தை நீ செய்ய போகாத. ಬೇರೆ ಕಾರ್ಯ ನೀನು ಮಾಡಬಾರದು. மனைவி ஆசைப்படுறானே, ಹೆಂಡತಿ ಆಸೆ ಪಡ್ತಾಳೆ ಎಂಬುದಾಗಿ போய் வட்டிக்கு மேல வட்டி வாங்காத. ಬಡ್ಡಿ ಮೇಲೆ ಬಡ್ಡಿ ತಗೋಬೇಡ್ರಿ. உனக்கு 2 பேருக்கு தகுதி இருக்கா? ನಿನಗೆ ಎರಡು ನೋಡು இதை செய்ய முடியுமா? ಯೋಗ್ಯತೆ இதை பண்ண முடியுமா? ಮಾಡಲಾಗುತ್ತದಾ? சரியா நில்லுங்க. ಸರಿಯಾಗಿ ನಿಲ್ಲಿರಿ. அதை விட்டுட்டு ಅದನ್ನ ಬಿಟ್ಟು புருஷி ஒரு LED டிவி சொபுர அளவு பெருசு வேணும்னு சொன்னா, ಈ ಗೋಡೆ ದೊಡ್ಡದು ಒಂದು LED ಟಿವಿ ಬೇಕಂದ್ರೆ உன் ஆதார் கார்டு கொடுத்து நீ என்ன செய்வ? 0% வாங்குவ. 0% ಅಲ್ಲಿ ನಾವು ತಗೊಂತೇವೆ. கடைசில உன்னை அது 0வா மாத்திரும். ಕೊನೆಯಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನ 0 ಆಗಿ ஹalleluya. ஹalleluya. ஆமென். ಆಮೆನ್. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா சங்கம் சங்க பிடிக்கிற சங்கத்துக்கு ஓடிக்கிட்டு இருக்கீங்க. ಇವಾಗೆಲ್ಲ ಎಲ್ಲಿ ನೋಡಿದ್ರು ಸಂಘ ಅಂತ ಅದರಿಂದ கொடுக்கும்போது ಓಡ್ತಾ ಇದ್ದೀರಾ. அம்மா, சார், சிஸ்டர்,
மேடம் அப்படின்னு கொடுப்பான் பணத்தை. ಕೊಡುವಾಗ ತಗೊಳ್ಳುವಾಗ ಅಮ್ಮ ತಾಯಿ ಎಂಬುದಾಗಿ ಕೊಡ್ತಾರೆ. கொடுத்து முடிஞ்ச பிறகு ಕೊಟ್ಟ ನಂತರ அறிவில்ல உனக்கு, ಬುದ್ಧಿ ಇಲ್ವಾ, வந்து பணத்தை வாங்க தெரியுதில்ல, ತಗೊಳ್ಳಕ್ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ, நாயன்னு சொல்லுவா, ನಾಯೇ ಎಂಬುದು பேயன்னு சொல்லுவா. இப்ப வரம் பாருவான், வீட்டை போட்டுறோம் பாரு. ಇವಾಗ ಬಂದು ಮನೆ ಲಾಕ್ ಆಗ್ತೀನಿ. ஆனா நீ இருப்பத வாடகை வீடு, அவர் ಇರೋದು ಬಾಡಿಗೆ ಮನೆ, அந்த வீட்டை அவன் போடுறேன்னு சொல்லுவான். ಆ ಮನೆ ಬೀಗ ಹಾಕ್ತೀನಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. வாடகை வீட்டிலிருந்து வெளியே போறதுக்கே உனக்கு வெட்கம் என்றால் ಬಾಡಿಗೆ ಮನೆಯಿಂದ ಆಚೆ ಹೋಗೋದಕ್ಕೆ ನಿಮಗೆ ನಾಚಿಕೆ ಅಂದ್ರೆ யோசிக்க வேண்டும். ಸ್ವಲ್ಪ ಯೋಚಿಸಿ ನೋಡಿ, கவனமாக இருக்கணும். ಗಮನವಾಗಿರಿ. மனைவி ஆசைப்படுறான்னு சொல்லிட்டு, ಆಸೆ ಪಡ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ, கணவன் ஆசைப்படுறான்னு சொல்லிட்டு ಗಂಡ ಆಸೆ ಪಡ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ தேவையில்லாத காரியத்துல கை நீட்ட கூடாது. ಬೇಡವಾದ ಕಾರ್ಯಗಳಿಗೆ ನೀವು ಕೈ ನೀಡಬಾರದು. சம்பாத்தியம் எவ்வளவு இருக்கு, ನಿಮಗೆ ಎಷ್ಟು அந்த சம்பாத்தியத்துல கர்த்தரோடு நில்லு. ನಿಮ್ಮ ಸಂಪಾದನೆಗೆ ತಕ್ಕಾಗಿ ಕರ್ತನ ಬಳಿ அவர் உன்னை ஆசீர்வதித்து பெருக ಅವರು செய்வார். ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா, ஹalleluya, சொல்லுங்க, ಆಮೆನ್, சொல்லுங்க. ஹalleluya. நீ யார போல இருக்கணும்? ನೀವು ಯಾವ ರೀತಿ ಇರಬೇಕು? சகரியா எலிசபெத் போல மாறணும். ಸಗರಿ ಎಲಿಸಬೆತ್ ಆಗಿ ಬದಲಾಗಬೇಕು. கர்த்தருக்குள்ள ஒரு குற்றத்துக்கும் அவங்க இடம் இல்ல. ಕರ್ತನ ಹೇಳುವಂತ ಒಂದು ಕೊರತೆಗೂ வாழ்ந்தாங்க. ಕರ್ತನೊಳಗಡೆ கர்த்தரை ஆசீர்வதித்தார். ಕರ್ತನ ಆತನ ಆಶೀರ್ವದಿಸಿದರು. முதல் பகுதியை நீங்க பாத்தீங்க. ಮೊದಲನೇ ನೋಡಿದ್ರಿ, வாலிபனே, வாலிப மகளே, மகளே, ಯವನಸ್ಥ ಮಗಳೇ, உன்னை ஆயத்தப்படுத்து. ನಿನ್ನ ಸಿದ್ಧಪಡಿಸಿಕೋ. இரண்டாவது கணவன் மனைவியே, ಎರಡನೇದ ಗಂಡ ಹೆಂಡತಿಯೇ, உங்களை ஆயத்தப்படுத்துங்க. ನಿನ್ನ ಸಿದ್ಧಪಡಿಸಿಕೋ. மூன்றாவது ಮೂರನೇದಾಗಿ தகப்பன் தாயே, ತಂದೆ ತಾಯಿಯೇ, உன் குடும்பத்தை ஆயத்தப்படுத்து. ಕುಟುಂಬವನ್ನು ಸಿದ್ಧಪಡಿಸು. ஹல்லேலூயா. ஹalleluya. பெற்றோர்களே, ಹೆತ್ತವರೇ, உங்க பிள்ளைகளையும் நீங்களும் ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನು கர்த்தருக்கு ஆயத்தமாயிருங்கள். ಸಿದ್ಧವಾಗಿರಿ. ஜோசுவா கர்த்தருக்கு முன்னே வரும்போது சொல்றாரு, ಯೆಹೋಶುವನು ಕರ್ತನ ಮುಂದೆ ಬರುವಾಗ ಹೇಳುತ್ತಾರೆ, நான் என் வீட்டாருமோ வென்றால் ನಾನು ನನ್ನ ಮನೆಯವರೇ கர்த்தரையே சேவிப்போம். ಯೆಹೋವನ್ನೇ ಸೇವಿಸುವೆವು. குடும்பம் என்பது ಕುಟುಂಬದಲ್ಲಿ கர்த்தரை சேவிப்பதாய் இருக்க வேண்டும். ಕರ್ತನ ಸೇವಿಸುವವಾಗಿರಬೇಕು. குடும்பம் என்பது ಕುಟುಂಬ ಎನ್ನುವುದು கர்த்தரை நேசிப்பதாய் இருக்க ಕರ್ತನ வேண்டும். ಪ್ರೀತಿಸುವಂತವರಾಗಿರಬೇಕು. குடும்பம் என்பது ಕುಟುಂಬ ಎನ್ನುವುದು கர்த்தரோடு சேர்ந்திருப்பதாய் இருக்க ಕರ್ತನೊಂದಿಗೆ வேண்டும். ಜೊತೆಯಾಗಿರಬೇಕು. ஏசாயா 56:6 சொல்லுகிறது, ಯೆಶಾಯ ஒரு 56 குடும்பம், ஒரு குடும்பம் ಒಂದು ಕುಟುಂಬ கர்த்தரை சேவிக்கும்போது, ಕರ್ತನ ஒரு ಸೇವಿಸುವಾಗ, குடும்பம் ಒಂದು ಕುಟುಂಬ கர்த்தரை நேசிக்கும்போது, ಕರ್ತನ ಪ್ರೀತಿಸುವಾಗ, ஒரு குடும்பம் ಒಂದು ಕುಟುಂಬ கர்த்தரோடு சேர்ந்து இருக்கும்போது, ಕರ್ತನೊಂದಿಗೆ ಇರುವಾಗ, அந்த குடும்பத்தின் குறைகளை கர்த்தர் ಆ மாற்றுவார். ಕುಟುಂಬದ ಕೊರತೆಗಳನ್ನು ಕರ್ತನ ಬದಲಾಯಿಸುತ್ತಾರೆ. பிலிப்பியர் 4:19 சொல்லுகிறபடி, ಫಿಲಿಪ್ಪಿ உன் 4:19 குறைகளை ಹೇಳುತ್ತದೆ, கிறிஸ்து மாற்றி ನಿನ್ನ போடுவார். ಕೊರತೆಗಳು ಕ್ರಿಸ್ತೇಸನ್ನು ಬದಲಾಯಿಸುತ್ತಾರೆ. அங்க வேதம் எபேசியர் 1:3 சொல்லுகிறபடி, ಎಫೆಸದವರಿಗೆ 1:3 உயரத்திலிருந்து ಹೇಳುವ வந்த ಪ್ರಕಾರ, ஆசீர்வாதம் உன்மேல் தங்கும். ಉನ್ನತದಲ್ಲಿರುವಂತಹ ಆಶೀರ್ವಾದ ನಿಮ್ಮ ಮೇಲೆ நீ ಬರುತ್ತದೆ. கர்த்தரை சேவிக்கணும், ನೀನು ಕರ್ತನನ್ನು ಸೇವಿಸಬೇಕು, கர்த்தரை நேசிக்கணும், ಕರ್ತನನ್ನು ಪ್ರೀತಿಸಬೇಕು, கர்த்தரோடு சேர்ந்து இருக்கணும். ಕರ್ತನೊಂದಿಗೆ அந்த ಜೊತೆಯಾಗಿರಬೇಕು. குடும்பம், ಆ ಕುಟುಂಬ, அந்த குடும்பத்துக்குள்ள ಆ ಕುಟುಂಬದಲ್ಲಿ பிரிவினை, கசப்புகள், ಬೇರ್ಪಡುವಿಕೆ, சண்டைகள், ಕಹಿತೆ, வேறுபாடான காரியம் உள்ள இருக்கா? ಬೇರುವಾದ ಕಾರ್ಯಗಳು ಇರುವುದಿಲ್ಲ. ಯಾಕೆ? அந்த குடும்பம் ಆ ಕುಟುಂಬ கொர்நேலியு குடும்பம் போல இருக்கும். ಕೊರ್ನೆಲಿಯ ಕುಟುಂಬದ ಹಾಗೆ எப்படி ಇರುತ್ತದೆ. இருக்கும்? ಯಾವ ರೀತಿ? அந்த கொர்நேலியு குடும்பம் ಕೊರ್ನೆಲಿಯ ಕುಟುಂಬ 3 வேளை தவறாம ஜெபிக்கிற குடும்பம். 3 ಸಮಯವೂ ತವರದೆ எப்போது ಪ್ರಾರ್ಥಿಸುವ கர்த்தரை ಕುಟುಂಬ. ஜெபிக்கிற குடும்பம். ಯಾವಾಗಲೂ ಕರ್ತನ ಬಳಿ கர்த்தருக்கு ಪ್ರಾರ್ಥಿಸುವ பயப்படுகிற குடும்பம். ಕರ್ತನಿಗೆ ಭಯಪಡುವ கர்த்தர் ಕುಟುಂಬ. மேல பயபக்தி உள்ள குடும்பம். ಕರ್ತನ ಮೇಲೆ ಭಯಭಕ್ತಿ அந்த ಇರುವಂತ ಕುಟುಂಬ. குடும்பத்தின் ஜெபத்தை ಆ ಕುಟುಂಬದ ಪ್ರಾರ್ಥನೆ ஆண்டவர் அங்கீகரித்தார். ಕರ್ತನ அப்ப அங்க ಅಂಗೀಕರಿಸಿದ್ದಾರೆ. பிசாசுக்கு வேலை இல்ல, ಆ ಸೈತಾನಿಗೆ ಸ್ಥಳ அங்க ಇರುವುದಿಲ್ಲ. தரித்திரத்துக்கு வேலை இல்ல, ಅಲ್ಲಿ ಸೈತಾನಿಗೆ அங்க ಕೆಲಸ சண்டைக்கு ಇರುವುದಿಲ್ಲ. வேலை இல்ல, ಜಗಳಕ್ಕೆ ಕೆಲಸ அங்க ಇರುವುದಿಲ್ಲ. பிரிவினைக்கு வேலை இல்ல, ಅಲ್ಲಿ ಬೇರ್ಪಡಿಗೆ அங்க ಕೆಲಸ கசப்புகளுக்கு ಇರುವುದಿಲ್ಲ. வேலை இல்ல. ಅಲ್ಲಿ ಕಹಿಗೆ ಕೆಲಸ ಇರುವುದಿಲ್ಲ. ஆமென். ಆಮೆನ್. சொல்லுங்க ஆமென். ಆಮೆನ್. ஆமென் சொல்லுங்க. ಆಮೆನ್. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. அப்ப கர்த்தரை சேவிக்கிற குடும்பம், ಕರ್ತನ ಸೇವಿಸುವಂತ கர்த்தரை ಕುಟುಂಬ, நேசிக்கிற குடும்பம், ಕರ್ತನ ಪ್ರೀತಿಸುವಂತ கர்த்தரோட ಕುಟುಂಬ, சேர்ந்த குடும்பம் எப்படி தெரியுமா? ಕರ್ತನ ಜೊತೆ ಇರೋ ಕುಟುಂಬ ಯಾವುದು அவருடைய ಗೊತ್ತಾ? தகப்பன் சொல்லுவா, ಅವರ ತಂದೆ நானும் ಹೇಳ್ತಾರೆ, என் ನಾನು, மனைவியும் ನನ್ನ ಹೆಂಡತಿ, கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் ಕರ್ತನ ನಮಗೆ ಕೊಟ್ಟಂತ ಮಕ್ಕಳು, அற்புதங்களாகவும் ನಾವೆಲ್ಲರೂ அற்புதங்களாகவும் ಅದ್ಭುತಗಳಾಗಿ அடையாளங்களாக இருக்கும். ಇರುತ್ತೇವೆ. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றார், ஏசாயா ಪ್ರವಾದನೆ ಹೇಳುತ್ತಾರೆ, ನಾನು அவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் ನನಗೆ ಕೊಟ್ಟಂತ ಮಕ್ಕಳು கர்த்தருக்கு முன்பாக ಕರ್ತನಿಗೆ ಮುಂಭಾಗಿ அடையாளங்களாக அற்புதங்களாக ಗುರುತುಗಳಾಗಿ ಅದ್ಭುತಗಳಾಗಿ. ஆமென் சொல்லுங்க. ಆಮೆನ್. ஆமென் சொல்லுங்க. ಆಮೆನ್. ஏசாயா 8:18 சொல்லுகிறது. ಯೆಶಾಯ 8:18 ಹೇಳುತ್ತದೆ. ஆமென். ஆமென். கொர்நேலியு வாழ்க்கையில ஆமென் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 1லிருந்து ஆமென் 8 வரை சொல்லுகிறது. ಅಪೊಸ್ತಲ 10:1ರಿಂದ 8 ವರೆಗೆ ಕೊರ್ನೆಲಿಯ ಬಗ್ಗೆ வேத ಹೇಳುತ್ತದೆ. வார்த்தைகளை சரியாய் பாருங்க. ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಸರಿಯಾಗಿ ನೋಡಿರಿ. தன் குடும்பத்தை சரியா கட்டப்பட வேண்டும். ತನ್ನ ಕುಟುಂಬವನ್ನು ಸರಿಯಾಗಿ ಕಟ್ಟಬೇಕು. ஆமென். ಆಮೆನ್. நோவா என்ற ஒரு மனிதன் ನೋವಾ ಎಂಬಂತ ಒಂದು ವ್ಯಕ್ತಿ தன் கணவன் மனைவி ತನ್ನ ಗಂಡ ಹೆಂಡತಿ தன் பிள்ளைகள் ತನ್ನ ಮಕ್ಕಳು எத்தனை பேருங்க? ಎಷ್ಟು ಜನ? அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆமென். ಆಮೆನ್.
நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல ಆದಿಕಾಂಡ 6ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 1 முதல் நீங்க அப்படியே வாசிக்கும் பொழுது 1ರಿಂದ ಹಾಗೆ ಓದುವಾಗ 8ஆம் வசனம் சொல்லுகிறது 8ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களுக்கு கிருபை கிடைத்தது ನೋವನಿಗೆ ಕರ್ತನ ಕೈಯಲ್ಲಿ ದಯೆ ಸಿಗುತ್ತದೆ அடுத்து நீங்க அப்படியே 7ஆம் அதிகாரத்துல வந்தீங்கன்னா ಅದು ಹಾಗೆ ನೋಡುವಾಗ அங்கே 7ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம் பார்க்கும் பொழுது 7ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಮೊದಲನೇ ವಾಕ್ಯ ನೋಡುವಾಗ கர்த்தருடைய ஆவியான சொல்ற வார்த்தைகள் எல்லாம் தெளிவாய் இருக்கிறது ಮಾತು ಸ್ಪಷ್ಟವಾಗಿದೆ ஆமென் அடுத்து 8ஆம் அதிகாரத்துல வரும் பொழுது 8ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಬರುವಾಗ நீங்க 16ல இருந்து 22 வரை வாசிக்கும் பொழுது 14ರಿಂದ 22 ತನಕ ಓದುವಾಗ கர்த்தருடைய வார்த்தையின்படி நோவா வாழ்ந்த பட்டணம் அழிஞ்சு போயிச்சு ಕರ್ತನ ಮಾತಿನ ಪ್ರಕಾರ ನೋವಾ ಜೀವಿಸಿದ ಪಟ್ಟಣವು கர்த்தருடைய ನಾಶವಾಯಿತು வார்த்தை கீழ்ப்படிந்த நோவாவின் மனைவி பிள்ளைகள் அந்த 8 பேர் கப்பல்ல காக்கப்பட்டார்கள் ದೇವರ ಮಾತಿಗೆ ಒಳಪಟ್ಟಂತ ನೋವನ ಮಕ್ಕಳು ಮಾತ್ರ ಅದರಲ್ಲಿ ಕಾಪಾಡಲ್ಪಟ್ಟರು நீங்களும் காக்கப்பட வேண்டும் ನೀವು ಕಾಯಲ್ಪಡಬೇಕಾ கர்த்தரை சேவித்தார் ಕರ್ತನು ಸೇವಿಸಿದರೆ கர்த்தரை நேசித்தார் ಕರ್ತನು ಪ್ರೀತಿಸಿದರೆ கர்த்தரோடு இருந்தார் ಕರ್ತನೊಂದಿಗಿದ್ದರೆ நோவாவின் குடும்பம் எப்படி காக்கப்பட்டதோ ನೋವಿನ ಕುಟುಂಬ ಯಾವ ರೀತಿ அப்படி ಕಾಯಲ್ಪಟ್ಟಿತೋ காக்கப்படுவீர்கள் ಆ ರೀತಿ ಕಾಯಲ್ಪಟ್ಟಿಲ್ಲ இல்லை என்றால் ಇಲ್ಲ ಅಂದರೆ வேதம் என்ன சொல்லுகிறது ವಾಕ್ಯ ಏನು ಹೇಳುತ್ತದೆ வேதம் என்ன சொல்லுகிறது ವಾಕ್ಯ ಏನು ಹೇಳುತ್ತದೆ லோத்தின் குடும்பம் போல உன் குடும்பம் மாறிவிடும் ಲೋಟನ ಕುಟುಂಬದ ಹಾಗೆ ನಿಮ್ಮ ಜೀವಿತವಾಗುತ್ತದೆ லோத்துவின் குடும்பத்துல ಲೋಟನ ಕುಟುಂಬದಲ್ಲಿ அங்கே லோத் சொல்ற வார்த்தைக்கு ಆತನು ಹೇಳುವಂತ மருமகன்மார்கள் ಕಿವಿ கொடுப்பதற்கு செவி கொடுக்கல ಅವರು ನಿರ್ಮೂಲವಾಗಿ ಕಿವಿ ಕೊಡಲಿಲ್ಲ கீழ்ப்படியவில்லை ಒಳಪಡಲಿಲ್ಲ ஹalleluya ஹalleluya சொல்லுங்க ஹalleluya 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 ஆமென் 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 லோத்துவின் வார்த்தைக்கு லோட்டன ಮಾತಿಗೆ லோத்துடைய மகளுடைய மருமகன்மார்கள் கீழ்ப்படியவில்லை ಲೋಟನ ಮದುವೆ ತನಕ ಅವರ ಮಾತು ಒಳಪಡಲಿಲ್ಲ நாங்கள் அழிந்தாலும் உமக்கு பின்னே வருவதில்லை என்று ನಾವು ನಾಶವಾದ சொல்லிவிட்டார்கள் ನಿಮ್ಮ ಹಿಂದೆ ಬರುವುದಿಲ್ಲ இரண்டாவது பார்க்கும்போது ಎರಡರಿಂದ ನೋಡುವಾಗ லோத்து தன்னை நேசித்த தான் விரும்பின மனைவி ಲೋಟನು ತಾನು ಪ್ರೀತಿಸಿ ಮಾಡಿದಂತ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை ಕರ್ತನ ಮಾತಿಗೆ ಒಳಪಡಲಿಲ್ಲ கணவன் பிள்ளைகளுடைய வழிமுறையும் நினைக்கவில்லை ತನ್ನ ಗಂಡ ಮಕ್ಕಳ ದಾರಿಯನ್ನು ಅವರು ನೋಡಲಿಲ್ಲ அதனால் அவள் உப்பு தூணாய் மாறி போனாள் ಆದ್ರಿಂದ ಉಪ್ಪು ಕಂಬವಾಗಿ ಬದಲಾಗುತ್ತಾರೆ இங்கே லோத்துவின் பிள்ளைகள் ಇಲ್ಲಿ ಲೋಟನ என்ன ಮಕ್ಕಳು நடந்தாலும் பரவாயில்லை ಏನಾದರೂ ಪರವಾಗಿಲ್ಲ இனி நமக்கு புருஷனே கிடைக்க மாட்டான் ಈ ನಮ್ಮ ಗಂಡನೇ இங்க ಸಿಗುವುದಿಲ್ಲ இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் அப்படிதான் இப்போ ಇಲ್ಲಿರುವ ಮಕ್ಕಳು எனக்கு புருஷன் கிடைக்க மாட்டான் கணவனுக்கு மனைவி கிடைக்க மாட்டான்னு சொல்லி ಗಂಡ ಸಿಗುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ நீங்க உங்களை மீறி நடக்கிறீர்கள் ನಿಮ್ಮ ನೀವೇ ಮೀರಿ இங்க ನಡೆಯುತ್ತಾ நீங்க ಇದ್ದೀರಾ பாத்தீங்கன்னா ನೋಡುವಾಗ இந்த லோத்துவின் பிள்ளைகள் ಲೋಟನ தன் ಮಕ್ಕಳು தகப்பனுக்கே பிள்ளைகளை பெற்றார்கள் ತನ್ನ ತಂದೆಗೆ ಮಕ್ಕಳನ್ನು ಇರುತ್ತಾರೆ எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே ಪ್ರೀತಿಯ ದೇವ ಜನರೇ புரிகிறதா நான் சொல்லுகிறது ಹೇಳುವುದು ಅರ್ಥ ಆಗ್ತಾ ಇದೆಯಾ புரிகிறதா நான் சொல்லுகிறது ಆಗ್ತಾ ಇದೆಯಾ இந்த ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்துல ಆದಿಕಾಂಡ 19ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 14ஆம் வசனம் தொடங்கி 16ನೇ ವಾಕ್ಯದಿಂದ அங்க நீங்க வந்தீங்கன்னு சொன்னா ನೀವು ನೋಡುವಾಗ ஒவ்வொன்னா வாசிதே வரும் பொழுது ಒಂದೊಂದೇ ವಾಕ್ಯ ನೋಡುವಾಗ 38வது வசனம் வரையிலும் 38ನೇ ವಾಕ್ಯ இந்த ತನಕ லோத்துடைய குடும்பம் எப்படி இருந்து சொல்லப்படுகிறது ಈ ಲೋಟನ ಕುಟುಂಬ ಯಾವ ರೀತಿ ಅಂತ ஏன் தெரியுமா ಯಾಕೆ ಗೊತ್ತಾ கர்த்தர் அவங்க செவிக்கல ಕರ್ತನ ಅವರನ್ನು ಸೇವಿಸಲಿಲ್ಲ கர்த்தரோடு அவர் நேசிக்கல ಕರ್ತನ ಅವರನ್ನು ಪ್ರೀತಿಸಲಿಲ್ಲ கர்த்தரோடு சேர்ந்து இருக்கல ಕರ್ತನೊಂದಿಗೆ ಅವರು ಇರಲಿಲ್ಲ லோத்து ஒரு நீதிமான் ಲೋಟನ ಒಬ್ಬ தன் ನೀತಿವಂತನು குடும்பத்தை நீதியா காக்க ತನ್ನ ಕುಟುಂಬ ನೀತಿಯಿಂದ இன்னைக்கு ಕಾದನು நீங்க நீதிமானின் பட்டியல் இருப்பீங்கன்னா ಇವತ್ತು ನೀವು ನೀತಿವಂತ உன் ಪಟ್ಟಿಯಲ್ಲಿ குடும்பத்தை ಇರುವುದಾದರೆ நீதியா காத்துக்கணும் ನಿಮ್ಮ ಕುಟುಂಬ ನೀತಿಯಿಂದ அப்பா ಕಾಯಬೇಕು அம்மான்னு பெருசு பேரு பெத்து பேர் சொல்லக்கூடாது ತಂದೆ ತಾಯಿ ಎಂದು ಮಾತನ್ನು ಮಾತ್ರ பிள்ளைங்க ஒரு தப்பு ಹೇಳಬಾರದು. பண்ணாங்கன்னா ಮಕ್ಕಳು ತಪ್ಪು அந்த ಮಾಡಿದರೆ பிள்ளைங்களை உட்கார வச்சு சரியா நீங்க விசாரிக்கணும் ಅವರನ್ನು ಕುರಿಸಿ ಸರಿಯಾದ ಬುದ್ಧಿ பிள்ளைங்க ಹೇಳಬೇಕು ஏதாவது ஒண்ணு உண்மையை சொல்லிட்டு ಮಕ್ಕಳು ಒಂದು ನಿಜವನ್ನು ಹೇಳಿ 19 காரியத்தை மறைச்சு வச்சிருப்பாங்க 19 ಮುಚ್ಚಿಟ್ಟಿರ್ತಾರೆ அந்த ஒண்ணை வச்சுட்டு நீங்க ஆட்டம் ಆ போடக்கூடாது ಒಂದನ್ನು ಇಟ್ಕೊಂಡು ನೀವು ಆಟ அப்படி ಆಡಬಾರದು. ஆட்டம் போட்டால் ಆ ರೀತಿಗೆ ಆಟ இந்த ಆಡಿದ್ರೆ நீதிமானாகிய லோத்துவுடைய குடும்பத்துக்கு வந்தது போல தான் உங்க குடும்பத்துக்கு ಈ ನೀತಿವಂತನ ಲೋಟನ ಕುಟುಂಬಕ್ಕೆ ಬಂದ ಕಾರ್ಯಗಳು ನಿಮ್ಮ இன்னொரு மனசு ಕುಟುಂಬಕ್ಕೆ சொல்லி நான் முடிச்சு விடுகிறேன் ಒಂದು ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಮುಗಿಸುತ್ತೇನೆ இங்க நீங்க பாருங்க ஏலியின் குடும்பத்தை எடுத்துக்கொள்ளுங்க ಏಲಿ ಕುಟುಂಬವನ್ನು ஏலியின் ತೆಗೆದುಕೊಳ್ಳಿ குடும்பம் சபையை காக்கிற குடும்பம் ಏಲಿನ ಕುಟುಂಬ ಸಭೆಯನ್ನು ಕಾಯುವಂತ சபைக்குள்ள ಕುಟುಂಬ இருக்கிறா ಸಭೆಯೊಳಗಡೆ ಇದ್ದಾರೆ நல்லா கவனிங்க ಚೆನ್ನಾಗಿ ಯೋಚಿಸಿ. ஏலியின் பிள்ளைகள் இருக்கும் இடத்துல ಏಲಿನ ಮಕ್ಕಳಿರುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ இங்க யார் இருக்கிறா ಇಲ್ಲಿ ಯಾರಿದ್ದಾರೆ சாமுவேல் இருக்கிறா ಸಾಮುವೇಲನಿದ್ದಾರೆ சாமுவேல் இருக்கிற இடத்துல ಸಾಮುವೇಲ್ ಇರುವ ஏலியின் ಸ್ಥಳದಲ್ಲಿ பிள்ளைகள் இருக்கணும் ಏಲಿನ ಮಕ್ಕಳು ஏலியின் பிள்ளைகள் இருக்கணும் ஏலின மக்கள் ஆனா ಇರಬೇಕು. ஏலியின் பிள்ளைகள் அங்க இல்ல ಏಲಿನ ಮಕ್ಕಳು ஆனா ಇಲ್ಲ சாமுவேல் அங்க இருக்கிறா ಸಾಮುವೇಲ್ ಅಲ್ಲಿದ್ದಾನೆ
காரணம் என்ன தெரியுமா? இவர் தன் பிள்ளைகளை அதிகமா நேசித்தாரு. ತಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನ ತುಂಬಾ அவங்க ಪ್ರೀತಿಸಿದರು. செய்யற தப்புகளை ಅವರು ಮಾಡಿದ சும்மா ತಪ್ಪುಗಳನ್ನು மேலும் ஏதோ ஒரு விதத்துல சொல்லி விட்டுட்டார். ಮೇಲ್ನೋಟವಾಗಿ ಹೇಳಿ ಬಿಟ್ಬಿಟ್ರು. ஆனா சரியான விதத்துல அவர் கண்டிக்கல. ಆದರೆ ಸರಿಯಾದ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಗಮನಿಸಲಿಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. அந்த பிள்ளைகள் ಆ ಮಕ್ಕಳು சாபத்தீடான பாவத்துக்கு இடம் கொடுத்தார்கள். ಶಾಪಕ್ಕೆ ಸ್ಥಳವನ್ನು ಕೊಟ್ಟರು. அதனால அங்கே சாபத்தை பெற்றவர்களாய் அழிவை கண்டவர்களா மாறினார்கள். ಆದ್ರಿಂದ ಶಾಪವನ್ನು ನೋಡಿದರು. யாரிவரு? என்னை போல ஒரு தேவ மனுஷன். ನನ್ನೊಂದಿಗೆ ನನ್ನ ರೀತಿ ದೇವರ ಮಗನು. காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? தன் பிள்ளைகளை நேசித்து அம்போன்னு விட்டுட்டார். ತನ್ನ ಮಕ್ಕಳನ್ನ ಪ್ರೀತಿಸಿ ಹಾಗೆ ಬಿಟ್ಬಿಟ್ರು. பிள்ளைங்க வந்து உட்கார வேண்டிய இடத்துல ಮಕ್ಕಳು ಬಂದು ಕುಳಿತುಕೊಳ್ಳೋ ಸಮಯದಲ್ಲಿ இன்னைக்கு வேறொரு பிள்ளை வந்து உட்கார்ந்திருக்கிறார். ಬೇರೆಯವರು ಬಂದು ಕುಳಿತಿದ್ದಾರೆ. அந்த பிள்ளை இன்னைக்கு உலகத்தில் பெரிய தீர்க்கதரிசி என்று பேர் பெற்றார். ಆ ಮಗು ಇವತ್ತು ಲೋಕದಲ್ಲಿ ಒಂದು ಪ್ರವಾದನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೆಸರನ್ನು ಕಾರಣ தெரியுமா? ಕಾರಣ ಏನು ಗೊತ್ತಾ? அந்த பிள்ளை பெற்ற தாயும் தகப்பனும் கர்த்தரை சேவித்தார்கள். ತಂದೆ ತಾಯಿ ಕರ್ತನನ್ನು ಸೇವಿಸಿದರು. கர்த்தரை நேசித்தார்கள். ಕರ್ತನನ್ನು ಪ್ರೀತಿಸಿದರು. கர்த்தரோடு கூட இருந்தார்கள். ಕರ್ತನೊಂದಿಗಿದ್ದರು. அதனால அவங்க பிள்ளை ஒரு தீர்க்கதரிசி என்றும் ಆದ್ದರಿಂದ ಅವರ ಮಗು ಒಂದು ಪ್ರವಾದನೆಯಾಗಿ பெற்ற பிள்ளையாய் மாறி ಹೆಸರನ್ನು ತಕ್ಕಿದಂತ ಮಗನಾಗಿ ಬದಲಾಯಿಸುತ್ತಾರೆ. எப்படி இருக்கிறாங்க? ನಿಮ್ಮ ಮಗು ಇವತ್ತು ಯಾವ ರೀತಿ ಇದ್ದಾರೆ? பிள்ளைங்க என்னன்னா சொல்றாங்க? ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು ಏನೇನು ಹೇಳುತ್ತಾರೆ ನಿಮ್ಮನ್ನ? பிள்ளைகளை நினைச்சு அழுகுறீங்களா? ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳ ಕುರಿತು ಅಳುತ್ತೀರಾ? கல்யாணம் முடிச்சு கொடுத்தும் உன் பிள்ளைங்க உங்களுக்கு விரோதமா நடக்கறாங்களா? ಮದುವೆ ಮಾಡಿ ಕೊಟ್ಟು ನಿಮಗೆ ವಿರೋಧವಾಗಿ ನಡೆಯುತ್ತಾ ಇದ್ದಾರಾ? ಅನ್பான ದೇವ பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವ ಜನರೇ, கர்த்தர் சொன்ன வார்த்தையை ಕರ್ತನು ಹೇಳಿದಂತ ಮಾತನ್ನು தீர்க்க தரிசனமாய் ಪ್ರವಾದನೆಯಾಗಿ வெளிப்பாடோடு நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். ಪ್ರಕಟಣೆಯಾಗಿ ನಿಮಗೆ ಹೇಳಿದ್ದೇನೆ. காதுள்ளவன் கேட்க கடவனாக, ಕಿವಿಯುಳ್ಳವನು ಕೇಳಲಿ. வாலிபனே, ಯವನಸ್ಥನೇ, உன்னை ஆயத்தப்படுத்து. ನಿನ್ನನ್ನು ಸಿದ್ಧಪಡಿಸಿಕೋ. கணவன் மனைவியே, ಗಂಡ ಹೆಂಡತಿಯೇ, உங்களை ஆயத்தப்படுத்துங்க. ನಿನ್ನನ್ನು ಸಿದ್ಧಪಡಿಸಿಕೋ. தகப்பன் தாயே, ತಂದೆ ತಾಯಿ, உங்க குடும்பத்தை ஆயத்தப்படுத்துங்க. ನಿಮ್ಮ ಕುಟುಂಬವನ್ನು ಸಿದ್ಧಪಡಿಸಿರಿ. அப்படி என்றால் ಹಾಗಾದರೆ கர்த்தரை சேவியுங்கள். ನೀವು ಕರ್ತರನ್ನು ಸೇವಿಸಿರಿ. கர்த்தரை நேசியுங்கள். ಕರ್ತರನ್ನು ಪ್ರೀತಿಸಿರಿ. கர்த்தரோடு சேர்ந்திருங்கள். ಕರ್ತನೊಂದಿಗೆ ಇರಿರಿ. இரவு நேரமோ குடும்ப ஜெபம், ರಾತ್ರಿ ಸಮಯದಲ್ಲಿ அதிகாலை கர்த்தரை தேடுகிற பக்தி வைராக்கியம், ಮುಂಜಾನೆಯಲ್ಲಿ ಕರ್ತನ ಹುಡುಕುವಂತ ಭಕ್ತಿ ವೈರಾಗ್ಯ, நேரமோ ಒಂದೊಂದು ಸಮಯದಲ್ಲಿ குடும்பத்தை போல ನಿಮ್ಮ ಕುಟುಂಬಗಳ அங்கே ஆமென் நோவாவின் குடும்பத்தை போல, ನೋವನ ಕುಟುಂಬ ஆபிரகாமின் குடும்பத்தை போல ಕುಟುಂಬದ ಹಾಗೆ உங்க குடும்பத்தின் ஆசீர்வாதங்கள் ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದ ಆಶೀರ್ವಾದ பெருகட்டும். ಹೆಚ್ಚಾಗಲಿ. கர்த்தருக்குள் நீங்க வாழுங்க. ಕರ್ತನೊಂದಿಗೆ ನೀವಿರಿ. அப்படியே உங்கள் இரு கரங்களை உயர்த்தி ಹಾಗೆ ನಿಮ್ಮ ಕರಗಳನ್ನು ಎತ್ತಿ, இந்த சத்தியம் எதற்காக ஆண்டவரே? ಸತ್ಯ ನನಗೋಸ್ಕರ ಕರ್ತನೇ, எனக்காகத்தான்ப்பா. ನನಗೋಸ್ಕರಪ್ಪ. இந்த சத்தியத்தை நான் ಈ கேட்கிறேன்ப்பா. ಸತ್ಯವನ್ನು ನಾನು ಕೇಳುತ್ತೇನೆ. ஆண்டவரே, ದೇವರೇ, வாலிப பிள்ளைகளே, ಯವನಸ್ಥ ಮಗನೇ, கரம் உயர்த்தி உன்னை கேளு. ಕರವನ್ನು இது ಎತ್ತಿ விளையாட்டுக்கல்ல, ಆಟಕ್ಕಲ್ಲ. ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை எச்சரிப்போடு கொடுத்திருக்கிறார். ಪ್ರವಾದನೆ ಮಾತು ಎಚ್ಚರಿಕೆಯಿಂದ கணவன் ಕೊಟ್ಟಿದ್ದೇನೆ. மனைவியே, ಗಂಡ ಹೆಂಡತಿಯೇ, கணவனை விட்டு வேற பெண்ணை தேடுகிற வேற கணவனை தேடுகிற மனைவியே, ಹೆಂಡತಿಯನ್ನು ಬಿಟ್ಟು ಗಂಡನನ್ನು ಬಿಟ್ಟು ಬೇರೆ மனைவி விட்டு வேற கணவனை தேடுகிற கணவனே, ಹೆಂಡತಿಯನ್ನು ಬಿಟ್ಟು ಬೇರೆ ಹೆಂಡತಿ ಹುಡುಕುವಂತ ಗಂಡನೇ, யோசித்து பாருங்க. ಯೋಚಿಸಿ ನೋಡು. பிள்ளைகளே, ಮಕ್ಕಳೇ, உங்க வாழ்க்கை வருவதற்கு முன்பாக ನಿಮ್ಮ ಜೀವಿತ ಬರುವುದಕ್ಕಿಂತ நீங்களா ಮುಂಚಿತವಾಗಿ அமைச்சுக்கொண்டு ನೀವೇ ಅಮ್ಮತನ வேதனைக்கு ಮಾಡಿಕೊಂಡು துக்கத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. ವೇದನೆ ಕಣ್ಣೀರಿಗೆ ಸ್ಥಳ ஆலோசனைக்கு நல்ல ஆலோசனைக்கு இடம் கொடுங்க. ಆಚರಣೆಗೆ நல்ல கர்த்தரின் ಒಳ್ಳೆಯ பாதத்துல ಯೋಚನೆ ಸ್ಥಳ காத்திருங்க. ಕೊಡಿರಿ. ಕರ್ತನ ಪಾದದಲ್ಲಿ பரிசுத்தமா வாழ ஒப்பு கொடுங்க. ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಜೀವಿಸಲು நீங்க ಒಪ್ಪಿಸಿಕೊಡಿ. குடும்பமாய் ஆசீர்வாதமாய் மாற வேண்டும். ಕುಟುಂಬವಾಗಿ ಆಶೀರ್ವಾದವಾಗಿ பாதியில ಬದಲಾಗಬೇಕು. பிரிஞ்சு ஓடுகிற குடும்பம் அல்ல, பாதியில பிரிந்து ஓடுகிற குடும்பம் அல்ல. ಹೇಳುವಂತ ಕುಟುಂಬಗಳಲ್ಲ. தேவன் உன்னை அந்த விதத்துல வைக்கவில்லை. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆ ರೀತಿ ಇಡಲಿಲ್ಲ. உன்னை ஆசீர்வதித்த ஆசீர்வாதமே ನಿಮ್ಮ ಆಶೀರ್ವಾದ நீ ஆசீர்வாதமாய் ನೀವು இருப்பதற்காகத்தான். ಆಶೀರ್ವಾದವಾಗಿ நீ ಇರಬೇಕೆಂಬುದಾಗಿ, ஆசீர்வாதமாய் இருப்பதற்காகத்தான். ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಇರಬೇಕೆಂಬುದಾಗಿ, கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் ಕರ್ತನಿಗೆ ಭಯಪಡುವಂತ அவர் ಚಿಕ್ಕವರನ್ನು ஆசீர்வதிப்பேன் என்று ದೊಡ್ಡವರನ್ನು சொல்லுகிறார். ಕರ್ತನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. சங்கீதம் 115 தெளிவுபடுத்துகிறார். 115 கரம் உயர்த்தி உங்களை சொல்லுங்க. கரவனை எத்தி கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியவர்களாய், கர்த்தருக்கு பயப்படுகிற வாலிபர்களாய், கர்த்தருக்கு பயப்படுகிற கணவன்களாய், கர்த்தருக்கு பயப்படுகிற மனைவிகளாய், கர்த்தருக்கு பயப்படுகிற அப்பா அம்மாக்களாக, கர்த்தருக்கு பயப்பட ஊழியக்காரர்களாய், கர்த்தருக்கு பயப்பட தேவனை கண்டு சேவை செய்கிறவர்களாய், கர்த்தருக்காக எழும்புங்க. குடும்பம் ஆசீர்வாதமாய் மாறும். ನಿಮ್ಮ ಕುಟುಂಬ ಆಶೀರ್ವಾದವಾಗಿರಲಿ. குடும்பம் ஆசீர்வாதமாய் மாறும். ನಿಮ್ಮ ಕುಟುಂಬ ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಬದಲಾಗುತ್ತದೆ. உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா? ದೇವರ ಬಳಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೀರಾ? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் ಇಸ್ರಾಯೇಲಿನ ದೇವನಾದ ಕರ್ತನು உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲು உங்களை ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ. ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ಆಶೀರ್ವದಿಸಲು ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ.
ಮಾಡುತ್ತಾರೆ ಹಾಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡಿರಿ ಮನಭಾರத்தை நான் பார்க்கிறேன் ಕೆಲವರ ಮನಭಾರ ನೋಡುತ್ತಾ ಇದ್ದೇನೆ ಮನ ಒಡೆದಿರುக்கிறத பார்க்கிறேன் ಮನ ಒಡೆದು ಕುಳಿತಿದ್ದೀರಾ ದುಃಖத்தோடு இருக்கிறீங்க ದುಃಖದಲ್ಲಿದ್ದೀರಾ இப்போ ஒப்புக்கொடுங்க ಒಪ್ಪಿಸಿಕೊಡಿ குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும் ಕುಟುಂಬ உங்க அப்பா ஆசீர்வதிக்கப்படட்டும் ತಂದೆ உங்க அம்மா ஆசீர்வதிக்கப்படட்டும் உங்க பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும் எஸ் ஒப்புக்கொடு ஒப்புக்கொடு கணவனே மனைவியே பிள்ளைகளே ஒப்புக்கொடுங்க ஒப்புக்கொடுங்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் தேவன் ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ நன்றிப்பா நன்றி வாலிபனை குறித்து ಯವನಸ್ಥನ ಕುರಿತು ಗಂಡ ಹೆಂಡತಿನ ಕುರಿತು அப்பா மக்களை குறித்து ತಂದೆ ತಾಯಿಯನ್ನು ಕುರಿತು ஊழியர்களை குறித்து ಸೇವಕರನ್ನು ಕುರಿತು நீங்க பேசின வார்த்தைக்கு ನೀವು ಮಾತನಾಡಿದ ಮಾತಿಗೆ நன்றி ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும் ಬರುವಂತ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿ நீக்கி போடும் ಹೃದಯ ಭಾರಗಳನ್ನು ತೆಗೆದು ಹಾಕಿರಿ ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಇಡಿರಿ துணிகரமாய் பாவத்துக்கு நிற்கிறாய மகளே ಮಾಡುವಂತ ಪಾಪಕ್ಕೆ ಮುಂಭಾಗಿ ನಿಂತಿದ್ದೀರಾ ಮಗಳೇ ಬೇಡ ಬೇಡ உனக்கு நல்ல கணவன் இருக்கிறார் ನಿನಗೆ ಒಳ್ಳೆ ಗಂಡ ಇದ್ದಾನೆ மகளே ಮಗಳೇ நீ தெரிந்து பண்ணாயோ தெரியாமல் பண்ணாயோ ನಿನಗೆ ಗೊತ್ತಿದ್ದು ಮಾಡೋದು ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಮಾಡಿದ್ಯೋ ಅದಕ್ಕೆ ஒரு ಮುற்றுப்புள்ளி வை ಇವಾಗ ಅದಕ್ಕೆ ಒಂದು ಫುಲ್ ಸ್ಟಾಪ್ ಇನಿ ಅದ ತೊಡರಾದೆ ನೀ ಅದನ್ನು ಮುಟ್ಟಬೇಡ அன்பு மகனே ಪ್ರೀತಿಯ ಮಗನೇ ಎಚ್ಚರಿப்பை ನೀ ಕೇಳ್கிறாய் ಎಚ್ಚರಿಕೆ ಮಾತನ್ನು ಕೇಳುತ್ತಾ ಇದ್ದೀಯಾ வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ಬೇಡ ಎಂದು ಕರ್ತನು ಹೇಳುತ್ತಾನೆ வாலிப பிள்ளைகளே ಯವನಸ್ಥ ಮಗನೇ உங்க பெற்றோர்களை கண்காணித்துக் கொள்ளுங்கள் ನಿಮ್ಮ ಹೆತ್ತವರನ್ನು ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡಿ கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுங்க ಅವರು ಕೊಡುವಂತ ಘನವನ್ನು ಕೊಡಿ உன் சந்தோஷம் மட்டும் பெருசு ನಿಮ್ಮ ಸಂತೋಷ ಮಾತ್ರ ದೊಡ್ಡದೆಂಬುದಾಗಿ ನೋಡಬೇಡಿರಿ ದೇವರ ಬಳಿಯಾಗಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೀರಾ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ